மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஊழியர்கோன் போவலித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரல் திரு தாள் போற்றி. என்பர்களே, நம்மை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்து அருளிருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருக்கும் அடியார் பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையை நாம் தொடங்கி தொடருவோமாக. திருமந்திர சிந்தனையில் நாம் 2ஆம் தந்திரம் 12வது தலைப்பு துரோபாவம் என்று சொல்லக்கூடிய மறைப்பாற்றலை பற்றி இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமான் உயிர்களின் பொறுத்து 5 தொழில்களை பஞ்ச கிருத்தியம் என்று வடமொழி சொல்லக்கூடிய 5 தொழில் ஆற்றுகின்றார். அந்த 5 தொழில் தான் அவரது நடனமாக சொல்லப்படுகின்றது. அது முதலாவது படைப்பது. படைப்பது என்பது உயிர்கள் நித்தியமானவை. அந்த உயிர்களுக்கு உடலை படைக்கின்றார். அவர்களுக்கு கருவி கரணங்களை படைக்கின்றார். அவை தங்கி இருப்பதற்கு கோணங்களை படைக்கின்றார். அவர்களுக்கு அனுபவிப்பதற்காக அந்த போகங்களை படைக்கின்றார். அந்த தனு கரண போன போகங்களை படைப்பதுதான் அது படைப்பு, சிருஷ்டி என்று சொல்லப்படுகின்றது. ஒன்றுக்கும் அந்த பிராரப்த வினையின் காரணமாக ஒரு ஆயுள் இருக்கின்றது. அந்த ஆயுள் வரைக்கும் அந்த உயிர்களை காக்க வேண்டியிருக்கின்றது. அதை காத்தல் அல்லது என்று சொல்கின்றார்கள். அதை ஸ்திதி என்றும் சொல்கின்றார்கள். 3வது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் அந்த உடலை ஒடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த தனு கரண போன போகங்களை ஒடுக்க வேண்டியிருக்கின்றது. அந்த ஒடுக்கதை தான் நாம் சங்காரம் என்று சொல்கின்றோம். இந்த சங்காரம் நித்திய சங்காரம் என்ற பல வகையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது 3 எங்க நடக்குதுன்னா இது ஜட பொருள்களில் நடக்கின்றது. இந்த தனு கரண போன போகங்கள் இது எல்லாமே மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட மாயையங்கள். இந்த மாயையங்கள் தோன்றி இந்த முதற் காரண மாயையில் ஒடுங்கிவிடும். இது உயிர்கள் நிலைப்பாடுவதற்காக செய்கின்றார். இந்த துரோபாவம் என்கின்ற அந்த மறைப்பையும் அந்த அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த அருளையும் அந்த உயிர் அறிவில் தான் அவர் செய்கின்றார். அந்த உயிர் அறிவில் செய்து அதை படிப்படியாக அதற்கு இறைவினை ஒப்பு சத்தினிபாதம் மல பரிபாகம் இந்த 3ஐயும் கொடுக்கின்றார். எல்லாத்தையும் எதுக்காக செய்கிறார்? அந்த மலம் பரிபாக வேண்டும். இந்த ஆணவ மலம் இந்த உயிர்களை மறைத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆணவ மலம் உயிராகிய தன்னை அறிய விடாமல் தான் ஒரு அறிவு பொருள், தான் ஒரு சர்வ வியாபக பொருள். நான் என்ன உடல் வழக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆணவ மலம் என்னை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அது என் வியாபகம் இந்த அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இந்த சிவபெருமானுக்குள் அடங்கிய இது வியாபியம். சிவபெருமான் வியாபகம், அதற்குள் அடங்கிய வியாபியமாக நான் இருக்கின்றேன் என்று நான் அறிய வேண்டும். இந்த உடலெல்லாம் எல்லை கட்டிட்டு வச்சுங்க, அப்ப நான் என்ன, நான் நரகத்துல வாழ்றேன்னு அர்த்தம். இந்த உடலே நான் நினைச்சேன் அப்படின்னா இந்த உடல் சம்பந்தமான அந்த உறவுகள், இந்த உடல் சம்பந்தமான இந்த சொந்தங்கள் தான் எனக்கு பெருசா தெரியும். நான் உயிர் தான் அப்படின்னு நினைச்சா எனக்கு ஒரே துணை அந்த சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் எனக்கு ஒரே துணையை நினைச்சா மற்ற உறவுகள் நான் பெருசா நினைக்க மாட்டேன். அவங்களே வச்சிருப்பேன், அனுபவிப்பேன். ஆனா அது நான் பெருசா நினைக்க மாட்டேன். ஆனா உயிர் பக்குவமாக வரைக்கும் என்ன பண்ணா பெருமான் இந்த வினைகளை ஊட்ட வேண்டும், முனைகள் சிக்க வேண்டும். அதன் பயனாக இன்ப துன்பங்களை அனுபவித்து இந்த உயிர் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்பட்டு இந்த இன்ப துன்பங்கள்லாம் நிலையானவை அல்ல, இந்த உலக சொந்தங்கள் நிலையானவை அல்ல, இந்த உலகமே நிலையானது அல்ல, இந்த உலகமே அழியக்கூடியது, ஒடுங்கக்கூடியது என்று அறிவு வந்த பிறகு எனக்கு சிவபெருமானே நீ மட்டும் போதும் என்கின்ற அந்த ஞானம் வரும். அதற்காக தான் பெருமான் இந்த 5 தொழில்களை செய்து இருக்கின்றார். இன்றைக்கு துரோபாவம் என்கின்ற மறைப்பு சக்தியை பார்க்கலாம். பெருமான் பரம கருணையாளர். அப்பேற்பட்ட பரமசிவம் என்ன செய்கின்றது? இந்த ஆன்மாக்களுக்கு போசங்களை, அது ஏற்கனவே செய்த வினைகளுக்கு ஈடாக அந்த போகங்களை, இன்ப துன்பங்களை அதை புசிக்க வைக்கின்றது. ஏன் புசிக்க வைக்கிறா? அப்பதான் அந்த பிராரப்த வினை நீங்கும். அந்த கண்மங்களை நீக்கும் வழக்கம் என்ன செய்யணும்? தன்னை காட்டக்கூடாது. தன்னை காட்டினதுன்னா என்ன பண்ணும்? நீ மட்டும் தான் எனக்கு வேணும் பகவான் வந்துடும். அப்ப வினை பாக்கி இருக்கும். அப்ப மறுபடியும் ஒரு குறைவு வரும். எனவே இந்த கண்மங்களை நீக்கும் அளவும் தன்னை மறைத்து
இந்த உலக போகம் இதுதான் வந்து உண்மை, இதுதான் மெய் அப்படின்னு அதை கருத செய்து அந்த கண்மங்களில் வந்து சுவை உண்டாக்கி அந்த கண்ம பலன்களாகிய அந்த ஓக்கிய பொருள்களில் அழுந்த செய்கின்றது. அழுந்த செய்து அப்புறம் கடைசியா வந்து அனுகிரகத்தை வந்து கொடுக்கின்றது. ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கு. அழுதுகிட்டே இருக்கப்ப அது அம்மாவேன்னு தான் அழுவுது. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கு. வேலை இருப்பாங்க. அந்த அம்மா கையில வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கொடுப்பாங்க, ஒரு தின்பண்டங்கள் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும், அந்த தின்பண்டங்களை சாப்பிட்டு வந்து விளையாடிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணும், அம்மா வந்து அந்த விளையாட்டு பொருளை தூக்கி போட்டு திங்கிறத சாப்பிட்டு அம்மா நீ தான் வேணும், நீ தான் கத்துப்ப அம்மா வந்து ஓடி வந்து அணைச்சிக்குவா. நம்மளும் அந்த மாதிரி தான் உலகப் பொருளை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கோம். எனக்கு இந்த உலகப் பொருளா வேண்டாப்பா, நான் வேண்டிய அளவுக்கு அனுபவிச்சுட்டேன். எத்தனையோ ஜென்மத்துல எத்தனையோ பிறவிகளை நான் அனுபவிச்சேன். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான்னு அப்ப வேண்டப்ப பெருமான் என்ன செய்வார், நமக்கு வந்து தாயாக வந்து அருள் செய்வார். இப்ப முதல் பாட்டுக்கு வந்து நம்ம போகலாம். உள்ளத்து ஒருவனை உள்ளுரு ஜோதியை வில்லமுட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே. இந்த 4 வரிகளில் வந்து திருமல பெருமான் என்ன செய்கின்றார், என்ன சொல்கின்றார்? இறைவன் வந்து கூட தான் இருக்கான். கூட இருந்தாலும் இந்த உயிர் வந்து அவனை உணரவில்லை. ஏன் உணரவில்லைன்னா அந்த துரோபாவம், அந்த துரோதாயி என்று சொல்லக்கூடிய அந்த மறைப்பு சக்தி தான். உள்ளத்து ஒருவனை, உள்ளம் என்பது இங்க வந்து எதை குறிக்கும்? அது ஆன்மா அல்லது வந்து உயிரை குறிக்கும். நம்முடைய நெஞ்சத்தை வந்து குறிக்காது, இதயத்தை வந்து குறிக்காது. உள்ளம் என்பது அது இங்க ஆன்மா அல்லது உயிரை வந்து குறிக்கும். உள்ளத்து ஒருவனை, அந்த பெருமான் எங்க இருக்கின்றான்? வந்து ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக, இந்த அறிவுக்கு அறிவாக, உயிருக்கு உயிராக, கண்ணுக்கு கண்ணாக வந்து அவன் இருக்கின்றான். எனவே அவன் வந்து இந்த உயிருக்கு உயிராக உள்ள அந்த ஒருவனை, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அந்த ஒப்பற்ற தலைவனை அவன் எப்படி இருக்கின்றான்? உள்ளுரு ஜோதியை, அவனுடைய பெருமானுடைய சொரூப வடிவம் வந்து ஜோதி வடிவம். அந்த ஜோதி வடிவானவை, அந்த ஒளி வடிவானவனை, ஆதியும் அந்தமும் இல்ல அருள்படும் ஜோதியாக இருக்கின்ற அந்த பரஞ்சோதியை உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனை, அவன் வந்து என்ன செய்கின்றான்? இந்த ஆன்மாவை விட்டு என்ன செய்ய ஒரு அடி, ஒரு அணு கூட வந்து அசைவதில்லை. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று நம்முடைய மாணிக்கவாசக பெருமான்ல அதான் பார்த்து அதை படிச்சுதான் வந்து இந்த ஜியு போப்பு என்ன பண்ணாரு, திருவாசத்தை வந்து பறக்க ஆரம்பிச்சாரு. அவர் வந்து கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக தான் அங்க வந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு, மக்களுக்கு வந்து இது சொல்ல வேண்டுங்கிறதால இந்த திருவாசகத்தை படிக்கும் போது பார்க்கிறாரு. அப்ப வந்து நமச்சிவாய வாழ்க, நாதான் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது வந்து பெருமான் வந்து நம்மை விட்டு நீங்காமல் இருப்பது வந்து அவருக்கு அனுபவம் ஆகுது. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும் சரி பெருமான் வந்து நமக்கு கூடவே இருக்கான். அவன் அவ்வளவு செஞ்சிருக்கானப்ப இந்த நன்றி நினைச்சோன்னா பண்ணது அவர் கண்ணிலே வந்து தண்ணி தண்ணியா சுட்டுது. அவர் இறப்பு படுப்ப இங்க மையத்தோடு தான் அப்படி எழுதுவாங்க. ஆனா கண்ணீர் பட்டு அது வந்து அழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதான் உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்கா ஒருவனே, நம்ம மனத்தை விட்டு அவன் வந்து ஒரு அடியும், ஒரு மில்லி மீட்டர் கூட அவன் வந்து அணுகலை. உள்ளமும் தானும் உடனே இருக்கணும். உள்ளமும் அந்த உயிரோடு தானும், தானும் என்பது சிவபெருமானும் உடனே இருக்கணும். அவன் உடனாக இருந்து அவன் தான் இந்த உயிர்களை வந்து செலுத்துகின்றான். இப்ப நான் வந்து திருமந்திரம் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். நான் பெருமான் என் உள்ளுக்குள் இருந்து என்னை வந்து பேச வைக்கின்றான். அவன் தான் வந்து என்னை பேச வைக்கின்றான். அவன் தான் என்னை செலுத்துகின்றான். அவன் தான் எனக்கு வந்து காட்டுகின்றான். காண்பார் யார் கண்ணுதலே காட்டு வாக்காளே, காட்டுவித்தால் யார் ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலே காட்டாக்காளே. இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுத்தது வந்து அந்த சிவபெருமான் தான். ஏன்னா வந்து உடனாக இருக்கின்றான். அந்த உடனா இருந்தாதான் என்ன செய்யணும், இந்த உயிரை வந்து செலுத்த முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கருத்து தான். பெருமான் வந்து 3 வகையா இருக்கின்றான். ஒண்ணு வந்து ஒன்றாய், உடனாய், வேறாய். கலப்பினால் வந்து ஒன்றாய். இந்த உலகத்துள்ள ஜட பொருள்கள், உயிர் பொருள்கள் எல்லாவற்றிலும் வந்து அவன் கலந்து இருக்கின்றான். அவன் கலந்து இருப்பதால் தான் அதெல்லாம் நிலை பெற்று இருக்கின்றது. பெருமான் வந்து பூமியில் கலந்திருக்கின்றான், நீரில் கலந்திருக்கின்றான். அதுமாதிரி ஏதாவது அதனால 5 நிலை பெற்று இருக்கின்றன. அவன் கலப்பு இல்லாவிட்டால் எல்லாம் வந்து அழிந்துவிடும். கலப்பினால் ஒன்றாய், பொருள் தன்மையால் வேறாய். அவன் எப்படின்னா பொருள் வந்து அவன் வந்து காட்டும் பொருள், நாம் வந்து காணும் பொருள். இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, கலப்புக்கு வந்து உடலும் உயிரும் போல. ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, அது பொன்னும் மணியும் போலன்னு சொல்றார். பொன்னும் மணி போல
பொண்ணு வேற மணி கிடையாது. இந்த பொண்ணுலயே தான் வந்து மணி இருக்கு. அந்த மணியை உருக்கினா மறுபடியும் வந்து பொண்ணாயிடும். பொண்ணும் மணியும் போல சொல்றாங்க. ஆனா நம்ம ஊரு என்ன சொல்றாரு சைவ சித்தாந்தத்துல, நம்ம உடலும் உயிரும் போல அப்படின்னு சிவபிரகாசத்துல சொல்றாரு. இந்த உடலோட வந்து உயிர் கலந்திருக்கின்றது. இப்ப இந்த மருதப்பன்னு கூப்பிட்டா அது யாருக்கு கேட்குது? அந்த உயிருக்கு தான் கேட்குது. இந்த உயிர் தான் இப்படி திருப்பி பார்க்குது. உடலின் மூலமா தெரியுது. ஏன்னா உடலையே தானாக இந்த உயிர் வந்து நினைக்கின்றது. மருதப்புங்கிற பேரை வந்து நானா நினைக்கிறேன். இந்த உடலை வந்து நான் நினைக்கிறேன். இந்த உடலும் உயிரும் போல அது கலப்பினால் வந்து ஒன்றாக இருக்கின்றது. பொருள் தன்மையால் வேறு. பொருள் தன்மையால் வேறுங்கிறப்ப அவங்க காட்டுற உதாரணம் வந்து இருளும் ஒளியும் போல. இருள் வந்து வேற பொருள், ஒளி வந்து வேற பொருள். ஆஹ் பெருமான் வந்து ஒளி வடிவானவன், ஆன்மாக்கெல்லாம் வந்து இருள்மயமானவை. அது ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து சந்திக்க முடியாது, சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை, முத்தியே கிடையாது என்ற அந்த கருத்தை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க. நம்ம என்ன சொன்னா இது வந்து சூரிய ஒளியும் அதன் கதிர்களும் போல என்று சொல்கின்றார்கள். அதான் உடனாக இருப்பது. அந்த சூரிய கதிர்கள் வந்து சூரியனோடு உடனாக இருக்கின்றது. அதனால உடனாக இருப்பதால் தான் அது செலுத்தப்படுகின்றது. ஒரு பஸ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அந்த பஸ் டிரைவர் அல்லது ட்ரெயின் டிரைவர் என்ன சொல்லணும், அந்த என்ஜின்ல இருக்கணும். இருந்தாதான் அவரால் வந்து அந்த வண்டியை செலுத்த முடியும். பெருமான் வந்து உடனாக இருந்து இந்த உயிரை வந்து செலுத்திக் கொண்டிருக்கின்றான். ஒன்றாய் உடனாய் வேறாய். வேறாங்கிறது வந்து காட்டும் பொருள். சூரியன் என்ன இருக்கு, அது வந்து காட்டக்கூடிய பொருள். சூரிய ஒளி வச்சுதான் நம்ம கண்ணுக்கு வந்து காணக்கூடிய தன்மை தான் இருக்குது. கண்ணுக்கு காணக்கூடிய தன்மை இருந்தாலும் இந்த கண்ணால் பார்க்க முடியுமா? இருள் மறைச்சிருந்தா அதை பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணும், இந்த சூரியன் வந்து காட்ட வேண்டும். சூரியன் காட்டினால்தான் இதை வந்து கண்ணு வந்து காணும். இது இரண்டாவது உதாரணம். உடனாய் இருப்பது. இந்த வேற்று பொருள்ங்கிற அந்த கருத்துல வந்து வருது. மூன்றாவது வந்து ஒன்றாய் வேறாய் உடனாய். உடனாய்ங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாரு, மறுபடியும் இந்த கண்ணை தான் உதாரணமா எடுத்துக்க. கண்ணு வந்து காணக்கூடிய கருவிதான். காணக்கூடிய கருவினாலும் அது வந்து ஜடப்பொருள். ஜடப்பொருள் வந்து தானா வந்து காண முடியாது. அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு வந்து அந்த உயிர் தான் காட்டணும். அத உயிர் என்ன பண்ணும், அந்த கண்ணுக்கு வந்து காட்டினாதான் இந்த கண்ணால் வந்து காண முடியும். அப்ப வந்து உயிர் வந்து தானா வந்து காட்டுமா அந்த கண்ணுக்கு அப்படின்னா, இந்த உயிரை வந்து பெருமான் வந்து செலுத்த வேண்டும். எனவே உயிரறிவை வந்து இந்த பெருமான் செலுத்தி இந்த உயிர் வந்து கண்ணை செலுத்தி இந்த கண் மூலமாக பார்க்கின்றான். இதுதான் காணும் கண்ணுக்கு காட்டும் முலம் போல அந்த 11வது சூத்திரம். காணக்கூடிய கண்ணுக்கு வந்து காணக்கூடிய தன்மை இருக்கின்றது. இருந்தால்தான் என்ன காட்டும் உளம் போல. உளம்ங்கிறது இந்த இடத்துல உயிரை வந்து குறிக்கும். இந்த கண்ணு வந்து ஜடம், தானா பார்க்க முடியாது. அதை உயிர் இயக்கினால்தான் பார்க்க முடியும். எனவே இந்த கண்ணு ஒளியை வந்து ஆன்ம ஒளி செலுத்துகின்றது என்ற கருத்தை வந்து சொல்லிக்கின்றார். பெருமான் வந்து ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றார். அந்த மூன்றும் வந்து தனித்தனியா செய்யல, அவன் ஒரே தன்மையில இருந்துட்டு இந்த மூன்று செயலையும் இருக்கின்றான். இறைவன் வந்து ஒன்றானவும் ஜோதியாகவும் பிரிவற்றும் உடனாகவும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணல, அவனை வந்து பார்க்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை, அறிய முடியவில்லை, உணர முடியவில்லை. ஏன்னா அவனுடைய அந்த மறைப்பு சக்தி, அவன் மறைப்பு சக்தியால் அவன் இந்த உயிர்கள் வந்து அறியாமல் இருக்கின்றன. பெருமான் வந்து காட்டணும், அந்த உயிர் வந்து பக்குவப்பட்டுடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, இந்த அன்புள்ள கொண்ட தாய் வந்து என்ன செய்வார், ஓடோடி வந்து அந்த குழந்தையை வந்து அணைத்து கொள்வது போல பெருமான் என்ன செய்கின்றான், ஓடோடி வந்து நம்மை ஒன்றாக சேர்த்து கொள்வான், தன் திருவடியில் சேர்த்து கொள்வான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாட்டோட திரண்ட கருத்து என்ன, சிவபெருமான் வந்து அவன் வந்து ஆன்ம அறிவில் தங்கி இருக்கின்றான். எனக்கு வந்து துரோபாவம் வந்து இந்த ஆன்ம அறிவில் தான் இருக்கு. அனுகிரகம் என்கிற அந்த அருள் சக்தி, துரோபாவம் என்ற மறைப்பு சக்தி ரெண்டுமே வந்து ஆன்ம அறிவில் தான் நடக்குது. அதே மாதிரி நம்முடைய இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினிபாதம் இதுவும் வந்து ஆன்ம அறிவுல தான் நடக்குது. இது வந்து உயிர் பொருள நடக்குது. ஏற்கனவே நடந்த மூணும் வந்து ஜட பொருள வந்து நடந்தது. சிவபெருமான் வந்து ஆன்ம அறிவோடு கலந்திருக்கின்றான். அந்த அறிவுக்கு அறிவாகவும் அவன்தான் இருக்கின்றான். அதனை விட்டு சிறிதும் பிரியாமல் இருக்கின்றான். அதனோடு எப்பொழுதும் உடனாக இருக்கின்றான். அந்த மாதிரி இருந்தாலும் அவனது மறைப்பால் அந்த இறைவனது இருப்பை நம்மால் வந்து காண முடியவில்லை, அறிய முடியவில்லை என்ற அந்த கருத்தை வந்து உள்ளம் என்பது ஆன்மாவையும் ஆன்ம அறிவையும் குறிக்கும்.
எதுக்காக செய்யணும்? அந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய்ந்து ஒழிய வேண்டும். பெருமான் தன்னுடைய காலில் இந்த முயலகனை அழுத்தி இருக்கின்றார் இல்லையா? அந்த முயலகன் தான் ஆணவத்தின் அடையாளம். அதை முழுசா அழிக்க முடியாது. அதன் ஆற்றலை தான் குறைக்க முடியும். எனவே இந்த ஆற்றல் தேய்ந்து ஒளியும் வரைக்கும் அதை கண்மங்களின் மூலமாக பிறவியில் ஆழ்த்துவது. எனவே ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய்ந்து ஒளியும் வரையில் கண்மங்களால் அதை பிறவியில் ஆழ்த்துவதுதான் மறைத்தல் என்று சொல்லப்படுகின்றது. நோக்கம் என்ன? இந்த நோக்கம் இந்த ஆணவ மலத்தை, அதாவது நம்முடைய அறியாமையை தேய்த்து நீக்குவதற்காக தான். இந்த மாதிரி மறைத்தலை செய்வதுதான் பெருமான் பந்தத்தை செய்கின்றான். பந்தமும் வீடும் மாயினார்க்கு இந்த திருவாசல பார்த்திருக்கோம் இல்லையா? பெருமான் தான் பந்தமாகவும் இருக்கின்றான். இந்த பந்தத்தை நீக்கி வீடு பெற்று அருள்பவனாகவும் அவன் தான் இருக்கின்றான். அப்படி காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல என்று நான் இந்த சிவஞான போதத்தை சொன்னேன். அந்த திருக்குறள்ல ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின். ஓர்த்துனா ஆராய்ந்து, உள்ளம்னா இந்த ஆன்ம அறிவு, உள்ளது உணரின் இந்த பெருமான் உள்ளே இருக்கின்றான் என்பது அங்கே வள்ளுவர் உள்ளம் என்பதை என்ன செய்கின்றார்? இந்த ஆன்மாவை குறிக்கின்றார் என்ற கருத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது பாடலுக்கு சொல்லலாம். இன்ப பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய்பாச துயருள் அடைத்தனன் என்பில் கொழுவி இசைந்தொரு தோல் திசை முன்பேர் கொழுவி முடிகுவதாமே. இது திரண்ட கருத்து என்ன? இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இறைவன் உடலை கொடுத்தது எதற்காக? இந்த பாச பயனை அனுபவிக்க வேண்டும். எனவே அந்த பாசத்துள் அழுத்தி இந்த உயிரை பரிபாகம் செய்கின்றான். நம்மள அந்த அரிசியை ஊற போட முடியாது சமைக்கிறதுக்கு மிந்தி. அது மாதிரி இந்த ஆன்மாவை இந்த பாசத்துள் அழித்து அதை பரிபாகம் பக்குவம் செய்கின்றான். இறைவன் உடலை கொடுத்து பாசத்துள் அழித்து பரிபாகம் செய்வதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இன்ப பிறவி, இன்பம் உலக இன்பமும் இருக்கு, முத்தி இன்பமும் இருக்கு. நம்ம கேவல் நிலையில நம்ம ஒன்னையும் அறிய முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. இப்ப சகல நிலைக்கு வந்துட்டோம். சகல நிலைக்கு இந்த உலகத்தை நம்மளால அனுபவிக்க முடியுது, ஆண்டவனை அனுபவிக்க முடியவில்லை. ஆனா அந்த பிறவியின் நோக்கம் என்ன? இந்த பெருமானின் திருவடியை அடைய வேண்டும். திருவடி பேர் அல்லது முத்தி பேர் அல்லது வீடு பேரை அடைய வேண்டும். அந்த முத்தி தான் நிரந்தர இன்பம், சிவானந்தம். எனவே இந்த முத்தி இன்பத்தை அடைவதற்காக தான் பெருமான் என்ன செய்கின்றான்? இந்த பிறவியை படைத்தான். பிறவி கொடுத்தே அது முத்தியை பெற வேண்டும். முத்தி இன்பம் பெறுவதற்காக தான் இந்த பிறவியை பெருமான் படைத்தான். அந்த இறைவனும் துன்பம் செய் பாச துயருள் அடைத்தான். நீ அதுக்காக பிறவியை கொடுத்த. இப்ப நான் என்ன பண்றேன்? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லையா? ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, இந்த துன்பத்துக்குள் விளைக்கின்ற துன்பம் செய் பாசத்தில், இந்த பாசம் என்ன செய்யும்? எப்பயும் துன்பத்தை தான் கொடுக்கும். இன்பம் போல காட்டி அந்த துன்பத்தை தான் கொடுக்கும். நம்ம உலக இன்பம்லாம் ஒரு இன்பமே கிடையாது. அந்த அனுபவிக்கிற இடத்துக்கு இன்பமா இருக்கு, பிற்பாடு அது துன்பத்தை தான் கொடுக்குது. எனவே துன்பம் செய், இந்த துன்பத்தை விளைக்கின்ற பாசத்துயருள், இந்த உலகம் பந்த பாசத்துக்குள் அடைத்தனன், இந்த உயிரை அடைத்திருக்கின்றான். அப்ப என்ன செய்யறான்? அதுக்காக என்ன செய்யறான்? என்பிற் கொழுவி, முதல்ல இந்த உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா, ஒரு ஃபார்ம் வேணும் இல்லையா? அதுக்காக அவன் என்போடு சேர்த்தி, கொழுவினா சேர்த்தின்னு அர்த்தம். இசைந்தொரு தோல் தசை முன்பிற் கொழுவி முடிவது ஆக்குமே. முதல்ல தோலுக்கு மேல தசை, இல்ல முதல்ல எலும்பு, எலும்புக்கு மேல சதை அல்லது தசை, அதுக்கு மேல தோல். எனவே அந்த என்போடு சேர்த்து தசையாலும் தோலாலும் அதை வன்மை பொருந்த போர்த்தி என்ன செய்யறார்? முடிவது ஆக்குமே. இந்த உயிர் என்று காலம் முடிகிறப்ப அந்த எலும்பு தசை எல்லாம் அழிந்து போய்விடும். இந்த கருத்தை எனவே முத்தி இன்பம் பெறுவதற்கு இந்த பிறவியை கொடுத்த அந்த இறைவன் பாசத்துள் அழித்து இந்த உடலுடைய அன்பு குன்றாது கடைசியில ஆயுள் காலம் முடியும் போது அதை அழிய செய்வதற்கு காரணம் அவனுடைய துரோபாவ ஆற்றல் என்கின்ற அந்த மறைப்பு ஆற்றல். கொழுவி என்பதை அதை சேர்த்து அல்லது பொருத்தி என்று சொல்லும். இந்த உலகத்தை என்ன செய்யறான்? முதல்ல உலக இன்பத்தை தான் கொடுக்குறான். உடனே அந்த உலக இன்பதற்கு அனுபவத்துக்கு கருவியாக இந்த உடல் பிறப்பை
இந்த உயிர்களுக்கு கொடுத்த அந்த சிவன் என்ன செய்கின்றான், அந்த பிறப்பினுள் இருக்கும்போது அது ஏற்கனவே நிறைய வினை செஞ்சிருக்கு. அந்த வினையின் காரணமாக துன்பமயமான அந்த வினையால் விளையும் துயருள் அவன் வந்து அழுத்தவே வைத்துள்ளான். அப்பதான் என்ன செய்யும், அந்த ஆன்மா வந்து பக்குவப்படும். அப்பொழுது இந்த பிறவியால் வரக்கூடிய அந்த மாசு ஆகிய இந்த உடம்புகள் என்ன செய்யும், சில காலம் வந்து துன்பத்தை அனுபவித்துட்டு பிறகு என்ன செய்யும், அது வந்து ஒளிந்து போய்விடும். நம்முடைய ஞானத்து புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமலங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். திருவையாற்று பதிகம். பெருமான் வந்து இந்த பொறிகளை கொடுத்தான். மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற அந்த பொறிகளை வந்து உலகத்தை அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காகவும் கொடுக்குறான். நான் சின்ன குழந்தையா பிறந்தேன், தாய்ப்பால்லாம் குடிச்சேன். ஒரு 5 வயசு ஆச்சு, ஸ்கூல்ல போட்டாங்க, ஸ்கூல்ல படித்தேன். அப்புறம் எஸ்எஸ்சி, அப்போ எஸ்எஸ்எல்சி படித்தேன். அதுக்கப்புறம் பியூசி, அதுக்கப்புறம் டாக்டர் படித்தேன், டாக்டர் ஆனேன், வேலைக்கு போனேன், நிறைய சம்பாதிச்சேன், ஆண்டு அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இன்பமும் துன்பமும் மாறி மாறி அனுபவிச்சேன். அதுக்கு காரணம் வந்து நான் செய்த அந்த முன் செய்த வினை. இப்போ உடம்புல வந்து தெம்பு இருந்தது. இப்போ வயசு என்னாச்சு, இப்போ வந்து எனக்கு வந்து 70 வயசு ஆயிடுச்சு. இப்போ கண்ணு வந்து பார்வை சரியா தெரியல. அக்கா என்ன பண்றேன், கண்ணாடி போடுறேன், இல்லை இப்படி வந்து அந்த வந்து இப்படி பார்ப்பாங்க. காதோட அந்த பவர் வந்து குறைஞ்சி போச்சு, ஒரு ஹியரிங் எய்ட் வந்து வச்சுக்கிட்டேன். பேச்சு வந்து இந்த மாதிரி அவ்வளவு தெளிவா வந்து இல்லை. எனவே இந்த கருவிகள் என்ன செய்ய, புலனைந்தும் பொறி கலங்கி, பொறிகள் வந்து இங்க இருக்கு, புலன்கள் வந்து இந்த உலக பொருள்கள் வந்து இருக்குது. அதை அனுபவிச்சு அனுபவிச்சு என்ன பண்ணுது, இந்த பொறிகள் வந்து வீணாயிடுச்சு. நான் கொஞ்சமா செல்லு பார்த்திருந்தேன், கொஞ்சமா டிவிஸை பார்த்திருந்தேன் அப்படின்னா கண்ணு நல்லா இருந்திருக்கும். நிறைய செல்லு பார்த்து நிறைய டிவி பார்த்து என்ன செய்யுது, இந்த கண்ணு வந்து வீணா போயிடுச்சு. தான் புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி. இது பெருமாள் எதுக்காக கொடுத்தான், இது வந்து உலக நெறி இல்ல, உலக நெறியை வந்து வேண்டிய அளவுக்கு அனுபவிச்சுக்க, அதுக்காக பிறகு கொடுத்தேன். நீ வந்து வீட்டு நெறி பண்ணும், அந்த நெறியை நீ மயங்கிட்ட. வீட்டுக்கு நெறி போம நெறியல்லா நெறியன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். நான் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா, எது வந்து நெறி கிடையாதோ, எது வந்து நன்மை கிடையாதோ அதை வந்து நெறியா நினைக்கக்கூடியவன். நெறியல்லா நெறியனை நெறியாக நினைவேனே, அந்த மாதிரிதான் என் புத்தி இருக்கு. அப்பா ஏற்பட்ட என்ன என்ன பண்ண, சிறுநெறிகள் சேராமே, இந்த மாதிரி உலகத்தில் உள்ள இந்த சிறுநெறிகள் சேராம, இந்த சிறு தெய்வங்களை வந்து சேராம, இந்த சிற்றின்பத்தை சேராம, அப்புறம் என்ன பண்ணணும், இப்ப எல்லாம் நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராம போட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒண்ணு பெருநெறின்னு போட்டுக்கணும், இல்ல உயர் நெறின்னு போட்டுக்கணும், இல்ல சிவநெறின்னு போட்டுக்கணும். மாணிக்கவாசல் வந்து எதிக மொழிக்கு பஞ்சமா, அது எதுவுமே போடல. சிறுநெறிகள் சேராமே திருவுருளே சாரும் வண்ணம். பெருமான் தான் இந்த திருவுருளை சார வைக்கின்றான். இந்த உலகத்தை இது போனோம்னா அப்படின்னா இந்த திருவுருளை வந்து சார வைக்கிறான். அது போல என்ன பண்ண, புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமடங்கி அறிவு அழிந்துட்டு. இப்ப இந்த அறிவோட ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சு போச்சு. முந்தி இருந்த அளவுக்கு எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை, நிறைய வந்து மறதி வந்து வந்துடுது, எதை எங்க வச்சாலும் எனக்கு ஞாபகம் வந்து இல்லாம போயிடுது. அதுல அறிவு அழிந்துட்டு ஐமேல் வந்து இப்ப இறுதி காலம் வந்து வந்துச்சு. இறுதி காலம் வரப்ப என்ன செய்யும், அந்த உயிர் வந்து போகும். உயிர் போகிறப்ப நீங்க நிறைய பேர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தொண்டையில வந்து ஒரு கலகலன்னு சத்தம் வந்து கேட்கும். இந்த கோலை வந்து அடைச்சுக்கும். இந்த கோலை வந்து ஐமேல் இருந்து அப்ப என்ன செய்வான், அவன் வந்து புள்ளைய கூப்பிடணும்னு நினைப்பான், பொண்டாட்டிய கூப்பிடணும்னு நினைப்பான், யாராவது மாம மச்சான கூப்பிடணும்னு நினைப்பான். நான் கூப்பிட முடியாது, தொண்டை வந்து அடைச்சுக்கும். தொண்டை அடைச்சு பால் ஊத்துங்கன்னா பால் கூட வாய் வழி அப்படி வந்து கசியும். அதான் ஐமேல் வந்து அப்பொழுது அலமந்த போதாக. ஐயோ, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிச்சேனே, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேனே அப்படின்னு இந்த மனசு கிடந்து அடியா அடிச்சுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு நான் போறேனேன்ட்டு அதை அடிக்கிறப்ப என்ன செய்வான், அப்ப அஞ்சேல், இப்ப யார் எனக்கு துணை, எனக்கு பயமா இருக்கே, எமன் வந்து பாசக்கயிறை வீசுறானே அப்படின்றப்ப அஞ்சேல் இருந்து அருள் செய்வான் அமரும் கோயில். நீ பயப்படாதப்பா, நான் வந்து உனக்கு இருக்கேன், நீ துணையா இருக்கேன். அதான் எம்மைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக. நீ நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, நான் என்ன செய்றேன் வந்து உன் உயிருக்கு நான் வந்து எப்பொழுதும் துணையாக இருக்கின்றேன். அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். இந்த உயிர் வந்து உடலை விட்டு நீங்கினாலும் பெருமான் வந்து அந்த உயிரை விட்டு நீங்க மாட்டான், நீங்காமல் அது கூடவே இருப்பான் என்று அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து இவர் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 3வது திருப்பாடல். இறையவன் மாதவன் இன்பம் படைத்த
மறையவன் மூவரும் வந்துடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறியாக்கை மறையவன் வைத்த பரிசறியாரே. இது என்ன? சிவஞான போத படிச்சதுன்னா தெரியும். மாயா இந்திர தனுவனில் ஆன்மா. இந்த உடம்பு எப்படி? இது வந்து ஒரு எந்திரம், இது வந்து ஒரு கருவி. அந்த மாயா எந்திர தனுவில் தான் என்ன செய்யுது? இந்த கருவிக்கு வந்து இதுவும் கிடையாது, இச்சை கிரியை ஞானம் என்று அந்த எதுவுமே கிடையாது. ஆன்மாவுக்கு தான் இச்சை கிரியை ஞானம் இருக்கு. அந்த மாதிரி மாயா, மாயன்னா இந்த மாயையிலிருந்து செய்யப்பட்டது. மாயின் காரியமாகிய அந்த மாயேயம், அந்த மாயா எந்திர தனுவில் என்னது? இந்த ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவை யாரு வச்சா? அந்த இறைவன் தான் வந்து வச்சான். அவன் வந்து மாதிரி வச்சதை வந்து இந்த உயிர்கள் வந்து அறியாது. அறியாது என்ன? பெருமான் தான் இந்த உடம்பை கூட்டி இந்த உடம்புக்குள் வந்து உயிரை வைத்திருந்தான். வச்சாலும் அவனுடைய மறைப்பு சக்தியினால இந்த உயிர்கள் வந்து அறியாமல் இருக்கின்றது என்று சொல்றாங்க. இந்த ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த குழந்தைய வந்து நடப்பழக்குவாங்க. நடப்பழக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க? இந்த குழந்தைய தனியா விட்டுட்டு அவங்க மறைஞ்சு இருந்து பார்ப்பாங்க, குழந்தை வந்து எப்படி நடக்குதுட்டு. நடக்கும், கீழே விழும், நடக்கும், கீழே விழும், எழுந்துடும், நடக்கும், கீழே விழும், தானா வந்து நடக்க போதும். நம்மளா என்ன பண்ண பார்த்தா, ஐயோ கீழே வந்துட்டியா அப்படின்னு போனோம்ல, அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இறைவன் வந்து இந்த உயிர்கள் வந்து என்ன செய்யுது, எப்படி கீழே விழுந்து எழுந்திருக்கிறது, குழு வந்து அது மாதிரி மறைஞ்சு தானப்ப நடக்க ஆரம்பிச்சோம். அதுக்காக தான் பெருமான் வந்து இந்த உயிரை வந்து கொடுத்திருக்கின்றார். எனவே இறையவன் மாதவன் இன்பம் படைத்த அவன் மறையவன். இறைவன் வந்து பெருமான் ஒருத்தன் தான் இறைவன், அவன் ஒருத்தன் தான் கடவுள். மற்றவர்கள்லாம் வந்து கடவுள் கிடையாது. அவன் வந்து மாதவன். நற்றவான்னு நம்முடைய சுந்தர சொல்வார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இதுவே பெருமானே தவம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அது மாதிரி முருகப்பெருமானை படைப்பதற்காக யோகத்தில் அமர்ந்திருப்பதான். அதாவது மாதவம் என்று சொல்ல, மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திரு தொண்ட தொகைதுற. நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எதுவும் தவம் செஞ்சிருக்கோம். நமக்கு முன்னோர்கள் வந்து நிறைய தவம் இருக்கு. அதான் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட. மாதவனாக பெருமான் இருக்கின்றான். அந்த மாதவத்தின் பயனாக அடையக்கூடிய பொருளாகவும் இருக்கின்றான். அவன்தான் இந்த உயிர்களுக்கு வந்து இன்பத்தை படைத்திருக்கின்றான். இந்த உலக உயிர்களுக்கு இன்பத்தை படைத்தவன். ஆனால் அவன் எப்படி இருக்கின்றான்? அவன் வந்து மறையவனாக, மறைப்பு சக்தியாக இருக்கின்றான் என்ற ஒரு கருத்து. மறையவன்னா அந்த வேதத்தை படைத்தவன், ரிக் யஜுர் சாம அதர்வனம் என்ற மறைகளை படைத்தவன். வேதம் ஊதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி என்று பாடியிருப்பார்கள். மறையுமாய் மறையின் பொருளுமாய் என் மனத்திடை மன்னிய மன்னே என்று சொல்லுவார்கள். 4 மறைகளை படைத்தவன் அவன் தான். அவன் என்ன இருக்கிறான்? மூவரும் வந்து உடன்கூடி. 3 பேர் தான் உங்களுக்கு தெரியும். இறைவன் செய்த இரும்புரியாக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாரே. பெருமான் தான் அந்த பிரம்மன், திருமால், ஸ்ரீருத்ரன் அவர்களோடு கூடி அவன் தான் படைப்பு தொழிலை செய்கின்றான். திருமால் மூலமாக அந்த காப்பு செய்கின்றான், ஸ்ரீருத்ரன் மூலமாக ஒடுக்கும் தொழிலை செய்கின்றான். எனவே அந்த மூவருடன் ஒருங்கு கூடி அவர்கள் வந்து இறைவனின் ஆணையின் வண்ணம் தான், பெருமான் கொடுக்கின்ற ஆணையின் வண்ணம் தான் பிரம்மா வந்து இந்த உடலை வந்து காக்கின்றான். இந்த இறைவன் ஆணையின் வண்ணம் இந்த உடலை படைத்து அதற்கு என்ன இரும்பொறி ஆக்கை, இதற்குள் வந்து 5 அறிவு கருவிகள், 5 தொழில் கருவிகள் அதை வைத்திருக்கின்றான். எனவே இந்த மாயா எந்திர தனுக்குள் வந்து அவன் தொழில் கருவிகளையும் அறிவு கருவிகளையும் அந்த பொறிகளை வந்து வைத்ததை, அதன் ரகசிய தன்மையை மறையன் வைத்த பரிசு அறியாரே, அதை வந்து யாரும் அறிய முடியாது என்கின்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். உருத்திரன், மால், அயன் என்கின்ற அந்த காரண கடவுள்களை அவர்களை வந்து பெருமான் தான் இயக்கின்றான். பெருமான் இயக்கி அந்த பிரம்மன் மூலமாக நமக்கு சிறந்த எந்திரமாகிய இந்த உடம்பை கிடைக்க செய்கின்றான். அந்த கிடைக்க செய்தவற்றுள் அந்த பொறிகளை அவன் பொருத்தி இருக்கின்றான். அதை பொருந்து நின்று என்ன செய்யறான்? பெருமான் வந்து மறைந்து இருக்கின்றான். எனது உள்ளம் கவர் கல்வனாக இருக்கின்றான். இந்த உள்ளத்தில் ஒளிந்து நிற்கும் அந்த கல்வனாகிய அந்த சிவன் இருப்பதை என்ன செய்கின்றார்கள்? இந்த உலக மக்கள் அறிய மாட்டார்கள் என்ற அந்த கருத்தை வந்து இந்த சொல். எனவே அந்த 3 மூர்த்திகளுமே
அவர்களும் வந்து மறைக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த மறைப்பு சக்தி வந்து வேலை செய்கின்றது என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார். அடுத்த 4வது திருப்பாடு. காண்கின்ற கண்ணொளி காதல் செய்தீசனை ஆண் பெண் அழியுருவாய் நின்ற ஆதியை ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்த்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணையாரே. காண்கின்ற கண்ணொளி, காணுகின்ற கண்ணுக்கு உடனாக இருந்து காட்டுகின்ற அந்த ஆன்ம பிரகாசம் போல, இந்த ஆன்ம ஒளியை போல. காண்கின்ற கண்ணொளி, காணுகின்ற கண்ணுக்கு உடனாக இருந்து காட்டுகின்ற அந்த ஒளியை போல காதல் செய் ஈசன் பெருமான் வந்து இந்த உயிர்கள் மேல் அந்த அளவுக்கு அன்பு பாசம் வந்து வைத்திருக்கின்றான். அந்த உயிர்களை காதல் செய்கின்ற அந்த ஈசனாகிய அந்த சிவபெருமான் அவன் எப்படி இருக்கின்றான்? பெண்ணான் அலி எனும் பெட்டியன் காண்கன்னு சொல்வார் இல்லையா? அவன்தான் ஆணாகவும் இருக்கின்றான், பெண்ணாகவும் இருக்கின்றான், அலியாகவும் இருக்கின்றான். அப்பேற்பட்ட ஆதியை அவன்தான் ஆதி முதல் பரம்பொருள் ஆகிய அந்த இறைவனை பூண்படு நாவுடை நெஞ்சம் உணர்ந்திட்டு. அப்போது என்ன செய்யறான்? பூண்பட்ட நாவோடு கூடிய நெஞ்சத்தால் எப்படி நினைப்பற நினைந்து பெருமானுக்கு இப்ப நினைப்பற நினைக்க வேண்டும்னு அந்த திருவிளையாடல் படத்தை வந்து சொல்றாங்க. நினைப்பற நினைப்பது என்ன? இந்த உலக நினைப்பு வந்து அற்று போகும்படி நினைக்க வேண்டும். வேற எந்த நினைப்புமே இருக்கக்கூடாது. அத இறைவனை மட்டும் தான் நினைக்கும். அதான் நினைப்பற நினைந்து. வேற எந்த நினைப்பும் வராம, உலக நினைப்புகள் வராம நினைப்பற நினைந்து என்ன செய்கின்றார்கள்? சேன்படு பொய்கை செயல் அணையாரே. பெருமான் என்ன செஞ்சான்னா, உடம்பு முழுக்க வந்து அந்த ஆகாயம் தான் இருக்கு. அந்த ஆகாயத்துல வந்து இது சிதம்பரம் என்கின்ற அந்த அறிவு ஆகாயம். அதான் வந்து சிற்பர வியோமம். வியோமம்னா வந்து ஆகாயத்தை வந்து குறிக்கும். பர வியோமம்னா அது மேலான ஆகாயம். சிற்பர வியோம்னா சித்துன்னா அறிவை குறிக்கிறது. இது அறிவோடு கூடிய மேலான ஆகாயம். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. பெருமானை வந்து எங்க நடனம் ஆடுறனா இந்த சிற்பர வியோமம் என்கின்ற இந்த திருச்சிற்றம்பலத்துள். இங்கதான் வந்து இந்த ஆன்மா எங்க இருக்குன்னா அதற்கு ஒரு இருப்பிடம் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அது எங்கும் வியாபித்தனால அதற்கு ஒரு கரு மையம் இருக்கு இல்லையா? அந்த மையம் எங்க இருக்குன்னா இந்த 2 கண்களுக்கு பின்னால், இரு காதுகளுக்கு மத்தியில், அப்புறம் உச்சந்தலைக்கு கீழ், உள்நாக்கிற்கு மேல், கபால மத்தியில். இந்த கபால மத்தியில் வந்து பெருமான் வந்து அந்த ஆன்மாவை வைத்து அந்த ஆன்மாவுக்கள் ஆன்மாவாக அறிவுக்கள். இதுதான் நம்ம வந்து திருச்சிற்றம்பலத்தை சொல்லுவோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி. பெருமான் எங்க இருக்கின்றான்? இந்த தில்லை சிற்றம்பலத்திலும் இருக்கின்றான். இந்த உயிர்களுக்குல இந்த உயிர்கள் இந்த திருச்சிற்றம்பலத்தையும் பெருமான் வந்து இருக்கின்றான் என்ற கருத்து தான் அந்த பாட்டிலே வந்து சொல்லியிருப்பார்கள். அந்த பராகாயத்தில் என்ன செய்யலாம்? நீங்க அந்த சாதனை பண்ண என்ன செய்யும்? அந்த இடத்துல வந்து அமுதம் வந்து சுரக்கும். அந்த பீனியல் கிளாண்ட்னு சொன்னோம் இல்லையா? கபால மத்தின்னு சொன்னோம் இல்லையா? அந்த இடத்துல நீங்க பண்ணப்ப என்ன பண்ணும்? அங்க இருந்து அமுதம் வந்து சொட்ட ஆரம்பிக்கும். அந்த அமுதம் என்ன செய்யும்? அங்கே இருந்து நாக்கு வந்து சிவலிங்கம் மாதிரி தொங்கிடும். உள்நாக்கு அந்த நாக்கு அந்த சிவலிங்கத்தை இந்த உள்நாக்கு நுனியா இருந்தும் அப்படியே இந்த நாக்குல வந்து சுட்டு சுத்தா வரும். அப்போ வரப்போனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். அப்போ வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு வந்து பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது. எல்லாம் படிப்படியா வந்து குறைஞ்சி போயிடும். அதான் அல்லும் பகலும் அருளோடு தூங்கினால் கல்லும் பிளந்தும் கடுவெளி ஆகுமே. திருமணம் வந்து பிற்பாடு நம்ம சொல்ல பண்றார். எனவே இந்த அமுதம் எங்க இருக்கு? அந்த பர ஆகாயத்து அங்க வந்து அங்க அமுதம் சுரக்குது. அதனோடு என்ன செய்கின்றார்கள்? சேன்படு பொய்கை. சேன்படு பொய்கைங்கிற இந்த அமுத தடாகத்தை வந்து குறிக்கும். அதை செயல் அணையாரே. அதை வந்து இந்த ஆன்மாக்கள் வந்து அறியாது. மறுபடியும் அந்த உதாரணம் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே. இது 11ஆம் சூத்திரம்.
அந்த மாதிரி அரண்களில் செல்ல வேண்டிய இந்த ஆன்மா என்ன செய்யுது? என்னன்னா அதை வந்து மறந்து போயிடுச்சு. அரண்களை அடைவதற்காக பெருமான் வந்து கொடுத்தான். கொடுத்து வந்து அவனை மறந்து விட்டது. அதனை மறந்து அயர்கின்றதே என்று சொல்றது. சேன்படு பொய்கைன்னா ஆகாயம் எங்க இருக்கு? நமக்கு ரொம்ப தூரத்துல இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆகாயம் அங்க இருக்குன்னு நம்ம கையை காமிக்கிறோம். ஆனா ஆகாயம் இல்ல, எதாருமே இல்ல. சேன்னா தூரத்துல இருக்குது. இனிமே இந்த தூரத்தில் உள்ள அந்த பர ஆகாயத்தில் உள்ள அமுத தடாகத்தை உணர்த்துகின்றது. இந்த அமுத தடாகம் வந்து உடம்புல எங்க இருக்கு? இந்த பீனியல் கிளாண்ட் என்கின்ற அந்த இடத்துல தான் இருக்கின்றது. அது அமுதமான என்ன அங்கிருந்து ஊறி ஊறி என்ன செய்யும்? உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நீரூற்று போல எப்படி நீரூற்று போய் உடம்பு முழுக்க படுறதோ அது மாதிரி உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அது வியாபிக்கும். அப்ப என்ன செய்யும்? உடம்புல வந்து அந்த அளவுக்கு வந்து இன்பம் ஏற்றினன் ஏற்றினன்னு இந்த அனுபவத்தை தான் நம்முடைய மாணிக்க சொல்வார். எனவே அந்த அமுதம் என்ன பண்ணுது? உடம்புல முழுக்க நிறைஞ்சு அந்த எலும்புக்குள்ளாம் போய் அந்த எலும்புக்குள்ள தொலை வழியா விழுது. மயிர்கால் தோறும் உடம்புல மயிர்கால் மூலமாகவும் அது வந்து வெளிவருகின்றது. காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகொள் என்று காட்டிய காயம்னா இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளேயே அமுது ஊறுது என்பது அந்த யோகிகள் வந்து அனுபவம் செய்வார்கள். பூன்படுனா பூன்னா வந்து அணிகலம். இந்த நாக்குக்கு வந்து எது அணிகலம்? நாக்குக்கு அணிகலம் வந்து அந்த அஞ்செழுத்து. இந்த அஞ்செழுத்தை அணிந்த அந்த அந்த அஞ்செழுத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மற்ற செயல் வந்து எதுவும் செய்ய முடியாது அந்த கருத்து. அப்போது நாக்கு வந்து என்ன செய்யும்? அது செயலற்று போய்விடும். அந்த செயலற்ற நாக்கு என்ன? இந்த சிவநாமத்தை மட்டும் ஜெயிக்கும். இந்த மாதிரி இந்த மந்திரமும் தியானமும் என்ன செய்யணும்? அந்த நாக்கு அசையாமல் சொல்லணும். நம்ம மூன்றா சொல்ல ஒண்ணு வந்து உரை, தனக்கும் மற்றவர்களுக்கும் கேட்குமாறு செய்யக்கூடியது அதை உரை அளவைன்னு சொல்லுவாங்க. ஓம் சிவாய நம, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லப்ப எனக்கும் கேட்குது, உங்களுக்கும் கேட்குது, அதை உரையிடும். அப்புறம் வந்து உவாம்சுனா வந்து என் காதுக்கு மட்டும் சொல்ற மாதிரி. நான் வந்து வாய் இன்னும் வாய் மட்டும் செய்து நமக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னா எனக்கு மட்டும் தெரியும், நான் சிவநாமம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து தெரியும். சரிங்களா? அப்புறம் வந்து மானதம்னா உதறு கூட அசையாது, மனசு மட்டுமே வந்து அசையும். அது 3 வகையில செய்யணும். அந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நம்ம 3 வகையாக செய்ய வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். இதெல்லாம் மானசீகமாக நடந்தால்தான் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு இந்த அமுதம் வந்து சுரக்கும். அப்பதான் நம்ம உலக இன்பத்தையும் அனுபவிக்க முடியும், அந்த பேரின்பத்தையும் வந்து அனுபவிக்க முடியும். சிவபெருமானை எப்படி அந்த ஒரு நான் வயசு காலத்துல ஒரு பெண்ணை பாக்குறேன், அது பொண்ணு மேல ஆசைப்படுறேன் இல்லையா? அது மாதிரி கண்ணு மூலமா பாக்குறதுனால அந்த பொண்ணு மேல வந்து எனக்கு வந்து ஆசைப்படுது. அதை வந்து சிவபெருமான் தான் செய்கின்றான். அந்த சிவபெருமான் வந்து பொருள்களை காண்கின்ற அந்த கண் என்ன செய்யுது? காணப்படும் பொருளை காதலிப்பது போல பெருமானும் இந்த உயிர்களை வந்து காதலிக்கின்றான். அப்ப என்ன செய்கின்றான்? இது பூன்பொடு நாவுடைன்னு ஒரு புத்தகம் சொல்லுது. இன்னொன்று வந்து ஊன்பொடு நாவுடை. ஊன்பொடு நாவுடைன்னா இது என்ன செய்யறது? இது வந்து ஊனால் ஆனது, தசையால் ஆனது இந்த நாக்கு. அது வந்து அப்பேற்பட்ட அந்த நாக்கை என்ன சொல்ற? அதை மனத்தால் நெஞ்சம் உணர்ந்திட்டு அப்படிப்ப அதை மனத்தால் வந்து பெருமாள் நினைந்திட்டு சேன்படு பொய்கை செயல் அணையாறு. ஊன்பொடு நாவுன்னு ஒரு பதிப்பு, இன்னொன்று வந்து ஊன்பொடு நாவுடைன்னு சில பதிப்புல வந்து இருக்கின்றார்கள். எனவே இந்த நாவினை உடை மனத்தால் நினைந்து நமக்கு பிறப்பு எப்படி? அது ரொம்ப அனாதிகாலமா நெடுங்காலமா வருகின்றது. அப்பேற்பட்ட பிறப்பு இறப்புகளை நாம் விட வேண்டும். அது விடுவதற்கு என்ன செய்யணும்? நாம் வந்து தவம் செய்ய வேண்டும். தவம்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சரியை கிரியை யோகம். அந்த வீடு பேட்டை அடைவதற்கு காரணமான அந்த தவத்தில் நாம் வந்து தலைப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எனவே இது சிவபெருமானது அது மறைத்தல் தொழிலால் தான் இது நிகழ்கின்றது என்று சொல்கிறார். எனவே இந்த மனசுதான் வந்து எல்லாத்தையும் வந்து நாடுது. ஒரு ஒரு பெண்ணை வந்து நாடுவது, ஒரு சுவையான உணவை வந்து நாடுவது, ஒரு காட்சியை வந்து நாடுவது, ஒரு இசையை வந்து கேட்பது என்று அந்த மாதிரி சொல்கின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வந்து மறைத்தல் தொழிலால் இறைவன் என்ன செய்தான்? உயிர்கள் தன்னை அறியாதவாறு மறைக்கின்றான். ஏன் மறைக்கின்றான்? இந்த உயிர்கள் வந்து உலகப் பொருளை வந்து இச்சிக்குது. சரி, உலகப் பொருளை நீ ஆண்டு அனுபவிச்சிருக்க, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு நான் காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன சொல்ற குழந்தை உதாரணம் தான். நீ வந்து என்ன பண்ண வேண்டியது நீ சாப்பிட்டுக்க, வேண்டியது விளையாண்டுக்க, அப்புறம் நீ என்ன நான் வரங்கிற மாதிரி இங்க பெருமான் வந்து மறைத்தல் தொழிலுமாக இறைவன் உயிர்கள் தன்னை அறியாதவாறு மறைத்திருக்கின்றான் என்ற கருத்து வந்து
இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து பாட்டு 5வது பாட்டு. தெருளும் உலகிற்கு தேவர்க்கரும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிப்பிரானும் சுருளும் சுடரொரு தூவென்னும் சுடரும் இருளும் வர நின்று இருட்டறையாமே. இந்த சகல வர்க்க ஆன்மாகிய நமக்கு மட்டுமல்ல, இந்த பலகலர் விஞ்ஞானகலர் ஒரு எல்லாருக்குமே வந்து அந்த மறைப்பை, அந்த துரோபவத்தை செய்பவன் வந்து அந்த சிவனே என்ற அந்த கருத்தை வந்து பெருளும் உலகிற்கும் அந்த எல்லா உலகிலும் உள்ள அந்த உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்று. உலகம் வந்து அந்த உயிரை தான் குறிக்கும், அந்த அசேதன உலகத்தை வந்து குறிக்காது. ஏன்னா எல்லா உலகங்களும் அந்த உலகங்களில் உள்ள அந்த உயிர்களுக்கும் தேவர்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிப்பிராணி. உயிர்கள் எல்லாம் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அது சிற்றின்பமாக இருந்தாலும் சரி, பேரின்பமாக இருக்க வேண்டும். அதை அந்த சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் அருளும் வண்ணம் பெருமான் தான் உபகாரம் செய்கின்றான். அவன் தான் வந்து ஆதிப்பிரான். அவன் தான் எல்லோருக்கும் வந்து முதற்கடவுளாக இருக்கின்றான். அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி வளத்துள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எனவே அந்த அந்தத்தை செய்யக்கூடிய சங்காரத்தை செய்யக்கூடிய எவன் வந்து உலகத்தை ஒடுக்குகின்றானோ அவன் தான் வந்து படைக்க முடியும். எவன் சங்காரம் செய்கின்றானோ அவன் தான் ஆதி கடவுள், அவன் தான் வந்து முதற் கடவுள். அந்தம் ஆதி என்மனார் புலவர். புலவர் என்பது சிவஞானிகளை வந்து இங்க குறிக்கும். அவன் தான் வந்து ஆதி பிரான், ஆதி பரம்பொருள். அடுத்து 2வது வரி வந்து பறக்கும் சுருளும் சுடரும் தூவன் சுடரும் இருளும் அற நின்று இருட்டு அறை ஆமே என்று சொல்லியிருக்கின்றார்கள். சுருளும் அந்த அக்னி எப்படின்னா அப்படியே சுருண்டு சுருண்டு பிடிப்பிடிந்து எரியும், சுடர் விட்டு எரியும் இல்லையா. சுருளும் சுடரும், இந்த உலகத்து வந்து 3 சுடர்கள் இருக்கின்றன. ஒண்ணு வந்து சூரியன், 2வது சந்திரன், 3வது நட்சத்திரம். எனவே அந்த தூவெண் சுடரும், தூவெண் சுடர்ங்கிறது தூய்மையான வெண்மையாக சுடராக பெருமான் தான் வந்து இருக்கின்றான். அந்த பெருமான் தான் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அக்னிக்கும் நட்சத்திரத்துக்கும் அந்த ஒளியை வந்து கொடுக்கின்றான். அந்த சுருண்டு எறியக்கூடிய அந்த அக்னியாகவும் அந்த தூய்மையும் வெம்மையும் உற்ற சுடர்களாகிய இந்த அக்னிக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் வந்து தூய்மை செய்யும். அதுதான் எல்லாத்தையும் வந்து அக்னியில சுவாகான்னு நம்ம வேலியில வந்து போடுறோம். அது செய்யக்கூடிய அந்த சுடர்களாகவும், அந்த சுடருக்கு வந்து ஆப்போசிட் எது, எதிர்மறை எது, அது வந்து இருள். அது ஒளி இல்லாவிட்டால் வந்து என்ன செய்யும், அது இருள் எடுக்கும். எனவே அந்த சுடர்களுக்கு இந்த வெளிச்சத்துக்கு மாறாகி அந்த இருளும் என்ன செய்கின்றான், அது தன் வன்மை அழிய அப்படின்னா அந்த அறிவு வந்து மறைஞ்சு போச்சு. அறிவு மறைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யும், இவனுக்கு வந்து இருள் வந்து மூடிக்கும். எனவே அந்த ஆன்மாவின் அறிவு அழிய அது இருட்டு அறை போல இருளும் அற நின்று இருட்டு அறை ஆமே என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆதிப்பிரானாகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றான், அந்த பரிபாகம் பெற்ற அந்த உயிர்களுக்கும் அந்த பரிபாகத்தால் ஞானம் கிடைக்கின்றது. அந்த ஞானத்தை கிடைத்தவர்களுக்கும் என்ன செய்கிறான், தனது திருவுருள் வந்து நன்கு புலப்படும் வகையில் விளக்கத்தை கொடுப்பான். இது சரியை யோகம் செய்து ஞானம் அடைந்த உயிர்களுக்குத்தான் அவன் வந்து தன்னை காட்டுவான். அப்ப மத்தவங்களுக்கு என்னத்தை காட்டுவான், மத்தவங்களுக்கு வந்து பகல்ல வந்து இந்த சூரியனை காமிப்பான், இரவுல வந்து நிலாவையும் நட்சத்திரத்தையும் வந்து காமிப்பான். இந்த பகலும் இரவும் இல்லைன்னா அப்ப இருள் வந்த போது என்ன செய்வான், அத இருள் நீங்க இருள் இருக்கின்ற அந்த அறை போல எப்படி வந்து அந்த அறையில வந்து வெளிச்சம் பிடிச்சா இருள் இருக்கோ, இந்த ஆன்ம அறிவுல அந்த பிரகாசம் போயிடுச்சு, அந்த சிவப்பிரகாசம் போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யும், அந்த அறிவும் பிரகாசம் மற்ற இருள் பொதிந்து நிற்கும் அறை போல நிற்கும். அந்த மறை போல மறைத்திருந்தாலும் அதற்குள்ளும் பெருமான் வந்து இருக்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுவே இந்த மறைத்தல் வந்து எங்க நிகழுது, நீங்க ஒரு தடவை சொன்னீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, புரியுற மாதிரி நீங்க ஒரு வார்த்தையில சொல்லுங்க டாக்டர். அப்படின்னா மறைத்தல் வந்து யாருக்கு வந்து பரிபாகம் இல்லையோ, யாருக்கு பக்குவம் இல்லையோ அவங்க மேலதான் இது நிகழும். இறைவனை ஒப்பு மல பரிபாகம் சத்தினி பாதம் அது அட்டவர்களுக்குத்தான் என்ன செய்யும், இந்த
மறைத்தல் வந்து நிகழ்ந்தோம். இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன செய்யும்? பெருமான் வந்து என்ன செய்வான்? தன்னுடைய காட்சியை வந்து காட்டுவான். உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பெருமானுக்கு வந்து கணக்கில்லாத கோலத்தை வந்து பெருமான் காமிக்கலாம் திருக்கழுக்குன்றத்துல. ஏன் பண்ணார்னா அவருடைய வித்து வந்து மேல் விளையாமல் அவருடைய வினை என்ன வறுபட்டு போய்விட்டது. அவர் செய்த வினையெல்லாம் வறுபட்டு பெருமான் வந்து அழித்து விட்டான். வித்தினுமே மேல் முளைக்க முடியாது. உணக்கலாதல், அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, நெல்லை உணக்குதுங்கிறாங்க. நெல்லை வந்து வேக வைப்பதான் உணக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பெருமான் என்ன செய்கின்றான், இது வந்து வேக வைத்து விட்டான். அதெல்லாம் வந்து வினை வந்து உணக்கிலாத வெத்து மேல் விளையாமல் அப்படின்னா இதைவிட இப்போ வந்துருச்சு. ஒத்துப்பெண் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்று மாணிக்க வாசகர் வந்து இந்த கருத்து தான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 6வது திருப்பாடல். அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒவ்வொன்றொவ்வா பறக்கும் புருவமும் பாரகம் தானாய் கறக்கின்ற அவை செய்த காண்தகையானி. இந்த கடைசி வரி வந்து எடுத்துங்க. காண்தகையானே, கண்ணால காணக்கூடுவதற்கு ஒரு தகுதியான ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது எது? அது வந்து சிவப்பரம்பொருள் தான். அவனை வேட்ட விட சுந்தரமானது வந்து எதுவும் கிடையாது. அவன் வந்து பேரழகன். சோமசுந்தர பாண்டியன் கேட்டன. அவன் வந்து அனைவரும் காணத்தக்க பேர் அழகனாகிய அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றான்? அவன் வந்து உரைக்கின்ற ஆசையும் ஒவ்வொன்று அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒவ்வொன்றோடு ஒன்று ஒவ்வா. பெருமான் பல உறுப்புகளை வந்து படைத்திருக்கின்றான். எனக்கு அந்த குரலை வந்து கொடுத்திருக்கின்றான். எனவே பெருமான் வந்து இந்த அங்கங்கள் இந்த உறுப்புகளாலும் ஓசை உரைக்கின்ற ஆசையும், ஓசை என்பது இந்த குரலை குறிக்கும். அந்த குரலால் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு ஒன்று ஒவ்வா. இந்த விருப்போடு வந்து வெறுப்பு ஒவ்வாது, வெறுப்போடு வந்து விருப்பு ஒவ்வாது, துன்பத்தோடு இன்பம் ஒவ்வாது, இன்பத்தோடு துன்பம் ஒவ்வாது. ரெண்டாவது இரட்டை தன்மையில வந்து இருக்கின்றது, டுவாலிட்டியில இருக்கு. விருப்பு வெறுப்பு அந்த ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத அந்த குணங்கள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒவ்வாதாக எங்கும் பரவியுள்ள உருவங்களும் பறக்கும் உருவங்களும். பல உருவங்களை பார்க்கணும். இந்த உலகத்துல பல இடத்துல பரவி இருக்கின்றது. அந்த பரவியுள்ள உருவங்களும் இந்த உலகமும் என்ன செய்தார்? தானாய் மறைக்கின்ற தன்மையை அவன்தான் எல்லாவற்றையும் என்ன பண்றான்? அந்த உலகத்தை காட்டி தன்னை மறைக்கின்றான். அப்ப என்ன செய்கிறான்? அந்த துரோபாவ சக்தியை தருகின்றான். இதான் வந்து அந்த வருந்துகிட்ட துரோபாவமும் என்ன செய்ய, அந்த துரோபாவம் வந்து என்னது? அதுவும் வந்து அருள் தான். படைப்பதும் வந்து அருள் தான், காப்பதும் அருள் தான், ஒடுக்குவதும் அருள் தான், மறைப்பதும் அருள் தான், அருள்வதும் அருள் தான். ஆனா அந்த துரோபாவம் என்ன செய்கிறது? அது வந்து அரைக்கின்ற அருள். ஒரு அதாவது அரவைன்னு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அதை உளுந்து பருப்புலாம் போட்டு வந்து அரைப்பாங்க. அந்த அரைச்சி ரெண்டா வந்து அது இப்போ ஒடிஞ்சாதான் நமக்கு வந்து இப்போ சமையலுக்கு வந்து பயன்படும். அதுபோல திரபவம் அந்த அது மூலமா பெருமான் வந்து அதை அரைக்கின்ற அருள் என்று இந்த பாட்டுல வந்து பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அந்த காண்டகையான் என்ன செய்கிறான்? உருவமாகவும் பராகமும் தானாய் கரைக்கின்றமை மறைக்கின்றமை அது செய்து அந்த துரபாவத்தின் மூலமாக அரைக்கின்ற அருளை செய்கின்றான். அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத தனு கரண போன போகங்களை. என்ன பண்ற, என் கண்ணு என்ன நினைக்குது அப்படின்னா வந்து அது சினிமாவுக்கு போகணும்னு நினைக்குது. ஆனா ஆன்மா உயிர்னா என்ன செய்யணும்? அது வந்து கோயிலுக்கு வந்து போகணும். அப்படியே கோயிலுக்கு போகிற ஆசையை வந்து இந்த சினிமா ஆசை வந்து என்ன செய்யுது? அது மாறாக ஒவ்வாத ஆசையாக இந்த சினிமா கோட்டைக்கு வந்து போய் விடுகின்றது. அது போல ஒவ்வொரு ஒன்று ஒவ்வாத அந்த தனு கரண போன போகங்களை அவன் படைத்து என்ன செய்யறான்? தன்னை மறைத்து அந்த உலகத்தையே மறைக்க செய்யறான். இப்போ கோயிலுக்கு போன ஆசை போயிடுச்சு. நான் என்ன பண்ண, சினிமாவுக்கு போறேன். சினிமாவுக்கு போய் அந்த சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பாக்குறேன். பார்த்துட்டு என்ன இதே பார்த்து சினிமா மாதிரி தான் இருக்கு, அதே கதை தான், அதே பாட்டு, அதே டான்ஸ் தான். இந்த மனசு வெறுத்து போய் தான் வாரேன். எனவே அந்த பெருமான் வந்து மறைத்து அவற்றை நுகரவும் செய்கின்றான். எனவே இந்த அங்கங்கள்லாம் அந்த உடல் உறுப்புகளை குறிக்கும். முகம் வந்து ஒரு அங்கம், கை வந்து ஒரு அங்கம், கால் வந்து ஒரு அங்கம், மார்பு ஒரு அங்கம், வயிறு ஒரு அங்கம். அந்த மாதிரி அந்த அங்கங்கள் ஓசை வந்து அது இந்த குரலை வந்து குறிக்கும். பெருமான் தான் அறிவு கருவிகளையும் தொழில் கருவிகளையும் கொடுத்து மறைப்பு மூலமாக அவற்றை அனுபவிக்க செய்து
இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகின்றான், பரிபாகம் வந்து செய்கின்றான் என்று சொல்லி. இந்த பாகம் என்கிறதுக்கு பாகம்ங்கிறதுக்கு நிறைய பொருள் சொல்லலாம். ஒண்ணு வந்து பாகம்னா உடம்போட ஒரு பாகம். பெருமாள் என்ன செய்யறா, அம்பாளுக்கு வந்து இடபாகத்தை வந்து கொடுத்திருக்கின்றாங்க இல்லையா, அப்படின்னா வந்து பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பாகம்னா பக்குவம், நலபாகம் பீமபாகம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல சமையல்ல யார் செஞ்சாங்கன்னா பீமனும் நலனும் தான். நலன் வந்து தன் மாமனார் வீட்டுக்கு சமையக்காரனா போறான், பீமனும் அந்த மாதிரி செய்வான். பீமபாகம் நலபாகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாகம் என்பது அந்த சமையலை வந்து பக்குவப்படுத்துது அது சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து வாகன் அப்படின்னா செலுத்துபவன், யானை பாகன், குதிரை பாகன். யானை செலுத்துவன் யானை பாகன், குதிரை செலுத்துவது குதிரை பாகன். பெருமாள் என்ன சொல்றாங்க, குதிரை பாகனாக மதுரை நகருக்கு வந்தா இல்லையா, பாகங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன என்ற அந்த கருத்தை சொல்லிவிட்டு, இதுக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்றாங்கன்னா, பாகம்னா பெருமாள் என்ன செய்கின்றான்னா அந்த 36 தத்துவங்கள் இருக்கின்றன. நிலம் முதல் நாதம் ஏராய ஒடுக்கிறப்ப என்ன செய்வோம், நிலம் வந்து முதல் நிலம் நீர், நீர்ல ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு வந்து காட்டுல ஒடுங்கும், காட்டுல வந்து ஆயத்துல ஒடுங்கும், அப்புறம் கடைசியெல்லாம் போய் நாதத்துல வந்து ஒடுங்கும். இது வந்து ஒடுக்க முறை. தோற்ற முறையா வந்து நாதம் வந்து ஃபர்ஸ்ட், கடைசி வந்து நிலம் வரும். இல்லை நிலம் முதல் நாதம் ஏராய அந்த எல்லாவற்றையும் அவன் தான் வந்து இந்த உடம்புக்கு இந்த உயிருக்கு கருவிகளாக தான். அப்புறம் என்ன இந்த குரல்னு சொன்னார் இல்லையா, அந்த குரல் வந்து வாக்குங்கிற அர்த்தத்துல வரும். இந்த வாக்கு எங்கேருந்து வருது, இந்த நாதத்திலேருந்து வருது. நாதத்திலேருந்து முதல்ல அந்த ஓம் என்கின்ற பிரணவம் வருது. அது அகார உகார மகாரம் நாதம் விந்து என்று அந்த 5ஆக பிரிந்து 5 எழுத்தாக பிரிந்து அதுதானே எல்லாமே 5 வந்து வருது. அதுல இருந்து 4 வகை வாக்குகள் வருது. பரா, பச்சியந்தி, மத்தியமா, வைகரி. பரானா ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, அது பரா வாக்கு. மத்தியமா, மத்தியமா வந்து நம்ம மனசுக்கு வந்து வரும். பரா பச்சியந்தி, பச்சியந்தா வந்து அது மனசுக்கு தெரியும். மத்தியமா, மத்தியமானது கொஞ்சம் நமக்கு மனசுக்கு தெரியும். அப்புறம் வைகரி, வைகரினா நமக்கு வாய் விட்டு பேசுறோம் இல்லையா, அது வைகரி. அந்த வைகரியை வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து ஸ்தூல வைகரி, ரெண்டா வந்து சூக்கும வைகரி. இந்த 5ஓடு பொறுத்துங்கிறதாக வைகரி. பரா, பரா வந்து சூக்கும வாக்குன்னு சொல்லுவாங்க. பரா, பச்சியந்தி, மத்தியமா, வைகரி வந்து ஸ்தூல வைகரி, சூக்கும வைகரி. 5 வாக்குல 4 வாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 வாக்காகவும் நமக்கு. இந்த வாக்கு எங்கேருந்து வந்திருக்கின்றது, அந்த நாத தத்துவம். அந்த நாதத்துவம் எங்க இருக்குது, அது சிவதத்துவத்துல இருந்து இருக்கின்றது. இதே அந்த சிவதத்துவத்திலே நமக்கு கிடைச்சது ஒன்னே ஒண்ணு இந்த வாக்கு தான். இந்த வாக்கை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து சிவனுக்காகவே பயன்படுத்த வேண்டும், சிவனையே போட்டி போக வேண்டும், நல்லதே பேச வேண்டும். அதுக்காக பெருமான் வந்து இந்த குரலை வந்து கொடுத்திருக்கின்றான். அவன் தான் வந்து 4 வகை வாக்குகள் ஆகவும் அது 8 திசை 10 திசை என்று சொல்லப்படுகிறது. உலகேலென திசை 10 தான் ஒருவனே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. அந்த 8 திசை, 4 நேர் திசை 4 கோண திசை பார்த்தோம்னா 8 திசை. கிழக்கே வந்து தென்கிழக்கே வந்து அக்னி, தெற்கு வந்து யமன், அப்புறம் தென் மேற்கு வந்து நிருதி, மேற்கு வந்து வருணன், வடமேற்கு வந்து வாயு, வடக்கு வந்து குபேரன், வடகிழக்கு வந்து ஈசானன் என்கின்ற 8 திசைகள். அப்புறம் மேல் திசை கீழ் திசை. மேலே வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த சந்தியா வந்தனம் பண்றப்ப அல்லது அஷ்டதிக் வந்தனம் பண்றப்ப அந்த 8 திக்கு பால்கள் வணங்கி விட்டு மேலே வந்து பிரம்மனையும் கீழே வந்து விஷ்ணுவையும் வந்து நம்ம வணங்குவோம். உலகேலென திசை 10 தான் ஒருவனே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமே. 8ஆகவும் 10ஆகவும் சொல்லப்படுகின்ற அந்த திசைகள். அது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒருத்தவங்க வந்து பிடிக்க மாட்டாங்குது. இப்ப பல போர்கள் நடக்குது இல்லையா, ஏன் ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டை வந்து பிடிக்கவில்லை, அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது இருக்கின்றன. நம்மளே என்ன ஒரு சமயம் ஒண்ணு பிடிக்குது, இன்னொன்னு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்க வந்து பிடிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம இதுக்கு போறோம், ஒரு காய்கறி போறதுக்கு போறப்ப நம்ம சில சாமானை வந்து ஒதுக்கி வச்சிருப்போம், அதை இன்னொருத்தவங்க வந்து விரும்பி வாங்குவாங்க. ஹோட்டல்ல வந்து சில சாமான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம், சிலது வெறுப்போம். நம்ம மத்தவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒரு ஆசை விருப்பம் இருக்கின்றது. அது ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத பல்வேறு வகையாக இந்த உடம்புகளும் உருவங்களும் இருக்கின்றன. அது மாதிரி அது 7 உலகங்களையும் அவன்தான் படைத்து அனைத்துமாய் நின்று எதற்காக படைத்தான், நம்ம வந்து இந்த மெய்யுணர்வை அடைய வேண்டும். எனவே அந்த மெய்யுணர்வை அடைந்தான்.
அதை அடைய விடாமல் தடுக்கின்றது அந்த 3 மனங்கள், ஆணவம், கண்மம், மாயை. அதையும் பெருமான் தான் படைத்திருக்கின்றான். அந்த மெய்யுணர்வை தடுக்கின்ற அந்த பொருள்களையும் ஆக்குவதும் நிலைப்படுத்துவதும் அந்த பவன் தான். அந்த உயிர்களால் அறிந்து அடையத்தக்கவன் யார்? அந்த சிவபெருமான் தான். அவன்தான் அந்த தடையை நீக்குகின்றான். அந்த தடையை நீக்கும் வரை அவன் மரக்கருணை செய்கின்றான். தடையை நீக்கியதற்கு பிறகு அவன் என்ன செய்கின்றான்? நமக்கு அறக்கருணையை செய்கின்றான் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்கிறார். இப்போ நீங்க சொன்னது எங்களுக்கு புரியல டாக்டர், எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஆனா சிவபெருமான் தான் இந்த உலகத்தை ஆக்கி இருக்கின்றான். ஆக்கி அதற்குள் அவன் தான் மறைந்து நிற்கின்றான். மறைந்து நின்று அந்த உலகத்தையும் உடலையும் உயிரையும் அவன் தான் செயல்படுத்துகின்றான். எனவே உலகத்தையும் உடலையும் ஆக்கி அதனுள் மறைந்து நின்று அவற்றை செயல்படுத்துகின்றான். அந்த மாதிரி இந்த துறபாவமும் இந்த மறைப்பும் ஒரு அருள் தான். அந்த கருத்தை இந்த பாட சொல்லப்படுகின்றது. அடுத்து 7வது திருப்பாடல். ஒளித்து வைத்தேனுள் உணர்வொன்று ஈசனை வெளிப்பட்டு நின்றருள் செய்திடும் ஈண்டே களிப்போடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சென்னும் வேட்சியும் மாமே. இந்த பாட்டுக்கு திரண்ட கருத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரி பெருமான் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான், மறைச்சு வச்சிருக்கான். அந்த மாதிரி துரோபாவம் செய்தாலும் நம்ம என்ன செய்யணும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. அந்த காதல் மல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க. அந்த கசிந்து உருகினால் அவன் வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்வான் என்பதுதான் இந்த பாட்டோட திரண்ட கருத்து. ஒளித்து வைத்து என்னுள்ளதான் அவன் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னுள் மறைத்து வைத்து அவன் என்ன செய்யறான்? உள் உணர்வு ஈசனை. எனக்கு சிவபெருமான பார்க்கணும்னு ஆசை. அவன் எனக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அவனை என்ன பார்க்க முடியல. அப்ப நான் என்ன செய்யறேன்? உணர்வு உணர்ந்து பெருமான் உள்ளுக்குள்ளா இருக்கேன்னு நான் உணர்ந்துட்டேன். உணவு கோல் நட்டு உறக்க விளையாடுறது பண்ணுவோம் இல்லையா? பெருமான் உறவுக்கோள் நட்டோம். பெருமான் ஏதோ தாய்ங்கிற உறவு, தந்தைங்கிற உறவு, மகன்கிற உறவு, வேலைக்காரங்கிற உறவு, ஏதாவது ஒரு உணர்வு வச்சு அந்த உறவை வச்சு நம்ம என்ன செய்வோம்? பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். அதே மாதிரி தொண்டு செய்யறப்ப நமக்கு சரியை கிரியை யோகம். சரியில நம்ம தொண்டு செய்யறோம், கோயில் தொண்டு செய்யறோம். கிரியையில பூஜை செய்யறோம். யோகத்தை பெருமானை உள்ளுக்குள்ள வச்சு நம்ம தியானிக்கின்றோம். எனவே என்னுள் மறைத்து வைத்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற அந்த சிவனை நன்றாக தியானித்தால் உணர்ந்து ஈசனை அவன் வெளிப்பட்டு நின்று அருள் செய்திடும். என்ன செய்றான்? வெளிப்பட்டு நின்று அவன் அருள் செய்வான். இன்றே இப்பொழுதே களிப்போடும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சினும் வேட்சியும் ஆமேன். அப்பொழுது நீங்க மன மகிழ்ச்சியோடு காதலோடு தலை அன்பு வெளிப்பட நீங்கள் வணங்கினால் என்ன செய்யும்? அவன் உங்களுடைய விருப்பம், எல்லா விருப்பங்களையும் அவன் நிறைவேற்றுவான் என்று அந்த படம். இப்ப ஒரு அப்பா வெளிநாடு போயிட்டார். வெளிநாடு போயிட்டா சரி அப்பா இல்ல இப்ப ஊர் சுத்தலாம் அந்த மாதிரி நினைக்காம இந்த தன் குடும்பத்துக்கு உண்டான அந்த கடமையை இவன் செஞ்சுக்கிட்டு வரான்னு வச்சுக்க. இந்த அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம அப்பா இல்லப்பா, அப்பா இல்லைன்னா அப்பனுக்கு அப்பனா இருந்து என் புள்ள இந்த குடும்பத்தை பாத்துக்கிறான்னு இந்த வெளிநாட்டுல உள்ள அந்த அப்பன் நினைப்பான் இல்லையா? இந்த தந்தை மறைந்து இருந்தாலும் தன் கடமையை அறிந்து செய்யக்கூடிய அந்த தனையனை அந்த அப்பா மனசுக்குள்ள நினைச்சு புடிச்சு போவார் இல்லையா? அது போல அந்த உயிரை நினைச்சு பெருமானுக்கு அவ்வளவு பூரிப்பு வரும். அது பாராட்டுவானா. அப்ப என்ன செய்வான்? சரி வெளிநாட்டுல நம்ம இருந்தது போதும், போய் பிள்ளைய பார்ப்போம், பிள்ளை குட்டியோட இந்த காசு பெருசா அப்படின்னு பெருமான் இந்த வெளிநாட்டுல இருந்து இங்க வந்துடுவாரு. பெருமான் சிவலோகத்துல இருந்து பூலோகத்துல நமக்கு காட்சி கொடுப்பார். அதுபடி இந்த ஆன்மாவை வினைபோகத்தில் அழுத்தி பெருமான் தான் மறைத்து வைத்திருக்கின்றான். ஆனா இந்த ஆன்மாக்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் 4 மேற்பொருளாவது நாதன் நாம நமச்சிவை. எப்ப பார்த்தாலும் சிவன் 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 சொல்லிக்கிட்டே இருக்கான ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு நாம் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். வேட்சி என்பது வேர்க்கை, இந்த விருப்பத்தை குறிக்கும். விடுமின் வெகுளி வேர்க்கை நோய் மிகவோர் காலம் இணையில்லை. யாத்திரை பத்தி சொல்லுவார் இல்லையா? அந்த வேட்கை தான் வேட்சின்னு வந்திருக்குது. ஆனா பெருமான் மறைந்து இருக்கின்றான். உள்ளங்கவர் தலைவனாக உள்ளே இருக்கின்றான். அந்த மறைத்தலை செய்கின்ற
அவன் வந்து ஏன்குள்ளதான் இருக்கான், அவன் ஏன் தொடர்புலதான் இருக்கிறான் அப்படின்னு அந்த தொடர்பை உணர்ந்து, இந்த தொடர்பை இருந்துதான் அப்ப கம்யூனிகேட் பண்ண முடியும். தொடர்பு இருந்தாதான் தொடர்பு துறைன்னு சொல்ல முடியா. அந்த அருள் தொடர்பை நாம் உணர்ந்து அவன் என்ன செய்யறான், பிறர் அறியாதவாறு அவன் என் உள்ளத்திலே மறைத்து இருக்கின்றான். அப்பொழுது நான் என்ன செய்யணும், நான் வந்து அந்த காதலோடு வழிபாடு செய்தால் அவன் எனக்கு வெளிப்படையாக தோன்றி அருள் புரிவது நிச்சயம். எனவே நான் அந்த மாதிரிதான் நான் பெருமானை அடைஞ்சேன். அதான் நீங்கள் என்ன செய்யணும், என்னை போலவே உங்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கின்றது. அவனது அந்த அருள் தொடர்பை நீங்களும் உணர்ந்து அது தெரிஞ்ச மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, பெருமானை எங்கெங்கே புத்தோன்னு பண்ணாம என் கூடதான் இருக்கான் அப்படின்ட்டு அந்த உண்மை அந்த உணர்வினால் வரக்கூடிய அந்த இன்பத்தோடு அது பேரன்பு என்கின்ற அந்த சிறப்புத்தன்மை வெளிப்பட நான் என்ன செய்யணும், பெருமானை வந்து முதல்ல வந்து என் அகத்துக்குள்ள பார்க்கணும். அகத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யும், உங்களை புறத்துல பாக்குறது எல்லாமே வந்து சிவமாக தான் தெரியும். இந்த அவன் வந்து நமக்கு எப்பொழுதும் கண்ணை மூடி உள்ள பார்த்தாலும் சிவன் தான் இருப்பான், கண்ணை திறந்து வெளியே பார்த்தாலும் வந்து சிவன் தான் இருப்பான், தியானம் செய்தாலும் வந்து சிவன் தான் இருப்பான், அவன் வந்து வெளியே பார்த்தாலும் சிவன் தான் இருப்பான். பல முறை வந்து பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார், பதார்த்தம் பாரார் என்று சொல்வார்கள். பரஞானத்தால், பரஞானம் என்று சொல்லக்கூடிய சிவஞானத்தால், இந்த திருவள்ளுவர் ஞானத்தால் பரஞானத்தால் படத்தை தரிசித்தோர், இந்த சிவத்தை தரிசித்தோர்கள் சிவத்தை வந்து உள்ள பார்த்துட்டாங்க, பரமே பார்த்திருப்பார்கள். அவங்க எப்போதும் கண்ணு மூடிட்டு தியானம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பட்டினத்தார் அந்த மாதிரிதான் திருமத வாசல் வந்து உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா. அது மாதிரி நிறைய பேர் வந்து நீ திருவண்ணாமலை, இமயமலை, கைலாயமலைன்னு பல இடங்களும் கண்ணு மூடி தியானம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் படத்திருந்தோர் பரமே பார்த்திருப்பார்கள். கணவங்க படத்தை மட்டும் பார்ப்பாங்க, வேற எதையும் பார்ப்பாங்க. பதார்த்தங்கள் பாரார்கள், உலக பதார்த்தங்களை வந்து அவர்கள் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு தேவைக்காக கண்ணை திறந்தாங்கன்னா அப்ப அவங்க பாக்குறது எல்லாமே என்ன இருக்கும், எல்லாமே வந்து இந்த பரமாக சிவமாக தான் தெரியும். அவங்க எங்கேயும் சிவத்தை தான் பாக்குறாங்க, எல்லாம் சிவமயம், எங்கும் திருநட்டம்னு இதான் வந்து நம்முடைய மூலர் வந்து சொல்லுவார். நமக்கு வந்து மெய் உணர்வு வேண்டும். அந்த மெய் உணர்வு மூலமாக பெருமான் என்ன செய்கின்றான், அவனு உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற அதை அறிந்து நம் பெருமானை வழிபட்டோம்னா சொல்ல. இன்னொரு பாட்டம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல பாட்டம், ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லாதனால். நம்ம செய்ய வேண்டிய நல்ல சிவ தர்மம், தர்மம் என்பது சரியாக்கிரியை வந்து குறிக்கும். அப்புறம் நல்ல சிவ யோகத்தால், பெருமானுடைய ஒன்றுபட்டு இருப்பது யோகம். நல்ல சிவ ஞானத்தால், பெருமான் தான் எல்லாமாக இருக்கின்றான். அந்த இதான் தெரியும். நல்ல சிவ தர்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழிய வல்லதனால். அவர்கள் நான் 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 எனது எனது பேசுறது இல்லையா, இந்த நான் எனது இந்த இரண்டு போயிடும். நான் அழிய வல்லதனால் அப்ப என்ன செய்யும், அப்பதான் நமக்கு உண்மையான அன்பு வரும். ஆரேனும் அன்பு செய்யின் அங்கே தலைப்படும் கான் ஆரேனும் காணா அரண். யாரு முயற்சி செஞ்சாலும் அந்த பெருமானை வந்து காண முடியாது. யாராலும் காண முடியாத அந்த சிவன் அன்பு செய்தால் தலைப்படுவான். அதான் கண்ணப்பருக்கு வந்து அங்க பெருமான் வந்து அங்க 6 நாட்களில் காட்சி கொடுத்து தம் திருவடிகள் வந்து சேர்த்து கொண்டார். கண்ணப்பர்ல வந்து நம்ம பாக்குறோம் இல்லையா. அடுத்து நம்முடைய அம்மையார் வந்து அற்புத திருவந்தாதி படிப்பாங்க. ஏன்னா ஆறு வல்லர் காண அரணவனை, ஆரேனும் காண அரண், ஆறு வல்லர் காண அரண் அவனை. அரண் அவனை வந்து யார் காண வல்லவர்கள், யாரும் முடியாது. அன்பென்னும் போர்வையினாலே போர்த்து அமைத்து, நான் ஒரு போர்வை வச்சிருக்கேன், அந்த அன்பு என்னும் போர்வையினாலே போர்த்து அமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமமும் தலை நெஞ்சினுள் அடைத்து, பெருமானுடைய நாமத்தை வந்து நெஞ்சினுள் அடைத்து வைத்து இந்த மாயத்தால் வைத்தோம் மறைந்து. அவன் பெருமான் வந்து என்ன செய்தான், மாயம் செய்து மறைந்திருந்தான். போர்வை விளக்கிட்டு என்ன செய்வான், அவன் வந்து எனக்கு காட்சி கொடுப்பான். நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு அப்பா என்ன பண்ணுவோம், இந்த அம்மா போர்வை வச்சு இப்படி மூஞ்ச முடுவாங்க, உள்ள வந்து அங்கேயும் தரும். இப்போ போர்வை விளக்கிட்டா ஆனும் புள்ள வந்து உள்ள வந்து சிரிக்கும் இல்லையா. இப்படி பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுப்பான் பாரு. இதே அப்பர் பெருமான் வந்து உன்னை ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞான
பிறங்கு சடையனை என்னை ஞானத்துள் அறுத்தாண்டவன் தன்னை ஞான தலையிட்டு வைப்பனே. பெருமான் தான் எனக்கு ஞானத்தை முதல் வித்தாக கொடுத்தான். அப்புறம் எனக்கு வந்து அவனுடைய சடை இருக்கு, அந்த சடை வந்து ஞானத்திற்கு வந்து அடையாளம். இதை சொல்றேன் இல்லையா, நூலது வேதாந்தம் நுண் சிகை ஞானமாம். பெருமாண்ட சடை வந்து ஞானத்தை குறிக்கும். அதான் வந்து ஞான பிறங்கு சடையினை, முன்னை ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞான பிறங்கு சடை. பெருமாண்ட சடை வந்து அந்த ஒப்பற்ற ஞானத்துக்கு அடையாளம். என்னை ஞானத்துள் இருத்து ஆண்டவன், எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவன் தான் வந்து ஆண்டவன். நான் அவனை பிடிக்கணும், என்ன பண்ணும், நான் தான் சிவனை நினைக்க கூடாது. உயிர் என்ன நினைக்க, தானே சிவன் தானே கடவுள் நினைக்கிற மாதிரி இந்த வியாபகத்தன்மை தெரியும். அப்ப நான் என்ன பண்ணா, பெருமானை வந்து அந்த ஞான தலையிட்டு அந்த ஞானமாகிய கயிற்றால நான் கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதான் வந்து மகாபாரதத்துல சொல்லுவாங்க. மகாபாரதத்துல வந்து நம்முடைய கர்ணன் வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து கேட்பாரு, இந்த பாரத போரை வந்து எப்படி நிப்பாட்டது, அதுக்கு வந்து என்ன வழி சொல்லு, என்ன வழி சொல்லு. தர்மன் தான், நீ போய் தூது போய் நீ என்ன பண்ண, ஒரு பாதி நகரங்க கேளு, இல்ல ஒரு 6 ஊரு கேளு, இல்ல ஒரு 6 வீதி கேளு, இல்ல ஒரு 6 வீடாவது கேளுன்னு கேட்பாரு. அது மாதிரி போய், ஆனா இவ திரௌபதி என்ன சொல்றாரு, எனக்கு அவசியம் வந்து இந்த பாரத போர் நடந்தாகணும், அது நடந்தாதான் என் தலையை வந்து முடிப்பேன். அந்த துரியோதன தொடைய உடைச்சி அவன் ரத்தத்தை வந்து என்ன பண்ணும், அதை வந்து என் தலையில பூசிக்கணும்னு அவன் சொல்லுவா. பட் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லப்ப சகாதேவன் வந்து பெரிய ஞானி, அவங்ககிட்ட போய் கேட்பாரு, எப்படிப்பா இந்த ஞானத்தை வந்து நீ மகாபாரத போற நிறுத்தணும்னு கேட்பாரு. அப்போ வந்து சகாதேவன் என்ன சொல்லுவான்னா, முதல்ல வந்து இந்த திரௌபதி மொட்டை அடிச்சிடணும். அவன் வந்து இந்த மயிலை விடிச்சு போட்டுக்கிட்டு தானே எனக்கு கொண்டா போர் முடிக்கணும் பொண்ணு சொல்லிக்கிறத, முதல்ல அவளை மொட்டை அடிச்சுட்டு என்ன பண்ணு, தர்மன் இருக்கு இல்லையா, தர்மனுக்கு வந்து பதவி கொடுக்காம கர்ணனுக்கு வந்து பதவியை கொடு. கர்ணனுக்கு பதவியை கொடுத்துட்டு இந்த 5 பேரையும் மறுபடியும் காட்டுக்கு போக சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணும், ஒன்ன வந்து கட்டி வச்சிடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீதான், ஒன்ன வந்து கட்டி வச்சுட்டோம்னா இந்த பாரத போர் வந்து நடக்காது. இப்ப நீ சொன்ன மாதிரி எல்லாம் செய்யலாம்ப்பா, என்ன செய்யலாம் அப்படின்னு, திரௌபதி வந்து மொட்டை அடிச்சிடலாம், தர்மனை வந்து நாட்டை விட்டு ஓட்டலாம், அந்த பீமனுடைய அந்த கதாயத்தை உடைச்சிடலாம், அர்ஜுனோட வந்து வில்ல வந்து உடைச்சிடலாம், அதெல்லாம் சொன்ன சரியா எல்லாம் முடியும், என்ன வந்து உன்னால கட்ட முடியுமா அப்படின்னு சொன்னப்ப, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லப்போனா அவன் கண்ணை மூடிக்கிட்டு அப்படி தியானம் பண்ணான். தியானம் பண்ண பண்ண அவனோட காலை கட்டுற மாதிரி பாவனை பண்றான். ஏன்னா கால் வந்து கட்ட பண்ண அவன் சிவல கத்துறாரு. சிவபெருமான்ல நம்முடைய கண்ணபெருமான் வந்து சொல்றாரு, ஏப்பா கட்ட அவுத்து விடு. இதான் இந்த அன்பு கயிற்றுல என்னால அறுக்க முடியவில்லை, அன்பு கயிறு இதுதான், அதை அறுக்க யார் வல்லாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அன்பு கயிற்றை வந்து ஞான கயிற்றை கூட நான் கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு அப்பர் பெருமான் வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 8வது திருப்பாட்டு. ஒருங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்காரை மேலிருந்து இன்புற நாடி வரும் கரை ஓரா வகையினில் கங்கை அருங்கரை பேனில் அழுக்கதுவாகுமே. இந்த பாட்டோட திரண்ட கருத்து என்ன, இந்த ஆன்மா வந்து மறைப்பு சக்தியினால அங்கேயும் இங்கேயும் அலையுது, அலைப்புண்டு அலைகின்றது. அதுதான் இந்த பாட்டுல வந்து சொல்லிக்கிறேன். ஒருங்கிய பாசத்துள், நம்ம போறோம் இல்லையா, குளத்துல வந்து பாசி படர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாசி தான் சொல்ற. ஒருங்கிய பாசத்துள், அந்த குளம் இருக்கு, அந்த குளத்துல பாசி வந்து அடர்ந்து நிறைந்து இருக்கின்றது. உத்தம சித்தன், அந்த உத்தமமான சிந்தனையுடைய சிவ சிந்தனையுடைய அந்த ஆன்மா உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து, இருங்கரைனா பெரிய கரைன்னு அர்த்தம், இருங்கடல்னா பெரிய கடல்னு அர்த்தம். அந்த பெரிய கரையின் இருங்கரையின் மேல் இருந்து இன்புற நாடி, இன்பம் பொருந்த நாடினா ஆராய்ந்து, நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி, என்ன நோயின்னு ஆராயணும், அது எப்படி தணிக்கும்னு ஆராயணும். அது மாதிரி நாடி என்பது ஆராய்ந்து, இன்பம் பொருத ஆராய்ந்து வரும் கரை ஓரா, நமக்கு எதுக்காக வந்தோம், நம்ம வந்து முக்தி அடைக்காரோம். இப்ப என்ன, இந்த பிறவிங்கிற ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பக்கத்துல நான் வந்து இக்கரையில இருக்கேன், அக்கறையில வந்து முத்திக்கரை இருக்குது, அதான் வருங்கரைக்காரா, நான் அந்த பிறவி கடல் நீந்திக்கிட்டு இருக்கேன், நீந்தது முத்திக்கரையை ஓரா, அதை வந்து நான் ஆராயவில்லை, அந்த ஆராய வகையில் என்ன செய்கிறார்கள், கங்கை அருங்கரை,
இந்த கங்கை வந்து பெரிய ஆறு. அந்த கங்கை ஆற்றின் அந்த அரிய கரையை பேணாது அழுக்கதுவாமே. அழுக்குனா வந்து மலத்தை வந்து குறிக்கும். அந்த அழுக்காகிய மலத்துள் அழுத்துகின்றது. அடர்ந்து பாசி நிறைந்த அந்த குளத்திற்குள்ளே உத்தம சித்தமுடைய அந்த ஆன்மா பெரிய கரையின் மேலிருந்து இன்பம் புரிந்து ஆராய்ந்து இனி வர வேண்டிய முத்தி கரையை ஆராயாத தன்மையினால் என்ன செய்ய கங்கை ஆற்றின் அரிய கரையை காணாது அழுக்காகிய மலத்துள் அழுந்துகின்றது. கங்கைக்கு கரையில ஒருத்தர் இருக்கான், அக்கறைக்கு போகணும், அவன் வந்து நீஞ்சி நீஞ்சி போறான், அந்த அக்கறைக்கு அரிய கரையை வந்து காண முடியவில்லை. அப்படின்னு அந்த அழுக்காகிய அந்த தண்ணியில வந்து அவன் அழுந்துகின்றான். என்ன செய்கின்றான்? அந்த துரோபாவத்தை தந்தருளிய அந்த சிவம் தான் என்ன செய்த அந்த மறைப்பை அகற்றி அந்த உயிரை வந்து காக்கும். இருங்கரை என்பது அகன்ற கரைன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த அகன்ற கரைங்கிறது இந்த உடலை தான் கரைக்கும். இந்த உடலுக்கு அக்கறை ஒண்ணு இருக்கு, இக்கரை ஒண்ணு இருக்கின்றது. உடலுக்குள்ளான அக்கறை வைக்க வேண்டும். அக்கறை வைத்து இந்த பெருமான் உள்ளே இருக்கின்றான் என்ற அக்கறை வைத்து அதை ஓம்ப வேண்டும். உடலை முன்னும் இழுக்கண்டு இருந்தேன், உடம்புக்குள்ளே உருவொருள் கண்டேன், உடம்புக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே. இந்த ஞானிகளுக்கு வந்து உடம்பு வந்து ஒரு பெரிய தொந்தரவு. அந்த உடலை வந்து ஓம்ப மாட்டார்கள். ஆனா யோகிகள் என்ன பண்ணுவாங்க? உடம்புக்குள்ள வந்து சிவன் இருக்கின்றான். ஞானிக்கு எல்லாமே சிவன் தான். உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்லியிருக்கின்றார்கள். மேலிருந்து இன்புற நாடல் என்பதற்கு ஒரு யோக குறிப்பு கொடுக்கிறார். எனவே நமக்கு இடகலை பிங்களை நடுவில் வந்து இந்த சுழுமுனை இருக்கின்றது. இந்த சுழுமுனை அது மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு இங்க சகசிராரம் வரைக்கும் ஒரு மெல்லிய தாமரை நூல் போல இருக்கின்றது. அதன் வழியாக தான் அந்த ஆன்மா வந்து மேலே ஏறும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகதம், விசுத்தி ஆகிய இங்க சகசிராரம். எனவே இங்க 6 ஆதாரத்துல மேல இருக்கிறது எது? இந்த 6வது ஆதாரமாகிய அந்த ஆக்கை. இந்த மேலாகிய ஆக்கையிலும் அந்த மேலுங்க இருக்கிற அந்த அர்த்தம். அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு? இங்க சகசிராரம். அதுக்கு மேல வந்து துவாதசாந்த பெருவெளி. தோம்னா 2, தசம்னா 10. இந்த 12 அங்குலம். இந்த 12 அங்கத்துக்கு மேல அந்த பெருவெளியில தான் பெருமான் வந்து சொரூபமாக இருக்கின்றான். அங்கிருந்து பெருமான் வந்து பேரின்பத்தை கொடுக்கின்றான். அதை வந்து என்ன செய்யலாம்? அதை ஆராய்வதால் வரக்கூடிய பயனாக இதன் வந்து பட்டினது திருவடி நெடுங்கரை சேர்த்துமா செய்யே. என்ன திருவடி தான் அடைய வேண்டிய அந்த கரை. அது என்னன்னா அதை நீதான் சேர்க்கணும். சேர்த்துமா செய்யே, நினையுமா நினையே, விளம்புமா விளம்பேன்னு திருசைப்பால பாக்குறோம் இல்லையே. நான் பேசுனா பெருமான் தான் பேசணும். என்னை நினைந்து அடிமை கொண்டு தன்னை நினைய தருகின்றான் அப்படின்னு பார்த்தோம்னா நாரையோர் பிள்ளையார் பார்த்துக்கோல. என்னை நினைந்த பெருமான் வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அடிமை கொண்டு என்னை அடிமை ஆளாக இருக்கணும். என் இடர்கெடுத்து என்னோட இடராகிய இந்த ஆணவம் கண்மம் மாயை அதை நீக்கி தன்னை நினைய, அப்பதான் பெருமான் வந்து தன்னை நினைய தருகின்றான். அப்பதான் பெருமானை நான் நினைக்க முடியும். அதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின அப்படி மாணிக்க வாச சிம்பிளா வந்து சொல்லிட்டாரு. அதாவது சேர்த்துமா செய்யே, இந்த திருவடியாகிய நெடுங்கரையை நீ சேர்க்குமாறு நீதான் செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து சொன்னார். எனவே இந்த பிராரத்த கண்மத்தை அனுபவதற்காக பெருமான் வந்து இந்த உடலை கொடுத்திருக்கின்றான். அதற்காக இந்த துரோபாவத்தை கொடுக்கின்றான். அப்பதான் மறைப்பு சக்தி இருந்தால்தான் நம்ம அனுபவிக்க முடியும். எல்லா சிவன்னு பார்த்தா நம்ம யாரை விரும்ப முடியும், யாரை வெறுக்க முடியும்? விருப்பு வெறுப்பு இருக்காது, அனுபவம் வந்து இருக்காது. எனவே அதை மறைக்கின்றான். இதை மறைத்து கொண்டு என்ன செய்கிறான்? அந்த வினைகளை வந்து போக்கிக் கொள்ள வேண்டும். நம்மள போக்கிக் கொள்ளாம நான் என்ன பண்றேன்? மேற்படி நம்மள மேல் வினையை சேர்த்துக் கொள்கின்றேன். இந்த பிராரப்த வினையை அனுபவிக்கும் போதே என்ன செய்யணும்? எனக்கு விருப்பு வெறுப்பு வந்து ஆகாமிய வினை வந்து சேர்க்கின்றேன். அந்த ஆகாமிய என்ன செய்ய மறுபடியும் சஞ்சீதத்தை போய் சேருது. மறுபடியும் சஞ்சீதம் பிராரப்தம் வருது. மறுபடியும் பிராரப்தம் அனுப்பிட்டு ஆகாமியா வருது. மறுபடியும் சஞ்சீதம் சேருது. இப்படி ஒரு சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆகாமிய சஞ்சீதங்களை இந்த ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்கின்றது என்று இந்த கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார்கள். ஒருத்தர் வந்து கடல்ல வந்து அகப்பட்டுக்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேர்ந்தாராதார். இந்த பிறவி வந்து பெருங்கடலாக வந்து உருவம் செய்திருக்கின்றார். இறைவன் அடியை வந்து அவர் வந்து தெப்பமாக உருவம் செய்யவில்லை. ஏகதேச உருவகன்னு சொல்லுவாங்க. இறைவன் என்ன செய்யறான்? இந்த கடலில் அகப்பட்டவன் கரைக்கு போகணும், இல்ல கடலை வந்து மூழ்கி விடுவான். எனவே கடலில் அகப்பட்டவன் அதன் கரையை அடைந்தால்தான் அவனுக்கு இன்பம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். எனவே இன்புறம் வேண்டி அவன் நீந்தும் போது அது அந்த கரை அருகில் வருவதை அவன் அறியாமல் இருக்கின்றான். இது எதுக்குன்னா
கங்கை கரையில் நிற்பவன் என்ன செய்கின்றான்? அது குளிச்சா பாவம் போகும். அவன் கரையில நின்று வேடிக்கை பார்க்கறான். எனவே பாவம் போக்க கங்கை கரைக்கு வந்தவன் அதனுள் குளிக்காமல் கரையிலே நிற்பது போல இந்த மேலான சித்தாகிய ஆன்மா, இந்த ஆன்மா என்னது? இதுவும் பெருமானை போலே அறிவு பொருள். அதுக்கு கீழானதே இது இந்த ஜட பொருளாகிய இந்த மலம். அந்த கீழான மலத்துக்குள் நின்று அது மாசையும் துன்பத்தையும் உடையதாக இருக்கின்றது என்பது இன்னும் ஒரு கருத்து. இந்த பரிபாகம் இல்லாத உயிர் மறைத்தொழில் படுகின்றது, பரிபாகம் உற்ற உயிர் மறைப்பை நீங்குகின்றது என்ற அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். மண்ணொன்று தான் பல நல்களமாயிடும் உன் இந்த யோனிகற்கெல்லாம் ஒருவனே, கண்ணொன்று தான் பல காணும் தனை காணா அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. மண் ஒன்று இருக்கிறது ஒரு மண் தான். அந்த மண்ணை வச்சுக்கிட்டு பல நற்களம் ஆயிடும், அதை வச்சு குயவன் பல களங்களை பல பாண்டங்களை செய்கின்றான். உன்னின்ற யோனிகள் எல்லாம் ஒருவனே. அது போல பெருமான் என்ன செய்கின்றான்? அந்த முதற் காரணமாகிய அந்த மாயையாகிய அந்த மண்ணிலிருந்து யோனிகள் எல்லாம் அந்த 84 லட்சம் யோனிகளாக அவன்தான் இருக்கின்றான். கண் ஒன்றேதான். கண்ணு அது 2 கண்ணாக இருந்தா ஒரு காட்சி தான் காக்கும். அந்த கண் ஒன்றே என்ன செய்கின்றார்? அது பல காணும், அது பல காட்சிகளை காணும். ஆனா பல காட்சிகளை பார்த்தாலும் கண்ணுக்கு தன்னை காண முடியாது, காண்கின்ற தன்னை காணாது. அது போல இறைவனும் அவ்வண்ணம் ஆகி நின்றானே. பெருமானும் அவ்வண்ணமாகி இருந்தான். பெருமான் அந்த தன்மையோடு இருந்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த கொய்யவன் என்ன பண்றான்? அவன் அந்த களிமண்ணை பிசைஞ்சு பல பாத்திரங்களை செய்கின்றான். அது போல இறைவன் அந்த முதற்காரண மாயையிலிருந்து அந்த 84 லட்சம் யோனி பேதங்களிலிருந்து என்ன செய்கின்றான்? 4 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, ஏற்கனவே பல சொல்லிட்டேன். அது மூலமாக பல உயிர்களை படைக்கின்றான். அப்ப என்ன செய்யுது? கண்ணு 2 கண்ணாக இருந்தாலும் அது பார்ப்பது ஒன்றுதான். அது கண் பலவற்றை கண்டாலும் காண்கின்ற தன்னை காணாது. அது போல இறைவனும் கண் எப்படி மறைஞ்சிருக்குதோ, கண்ணுங்கதான் இருக்குது, கண்ணு இருக்கு தெரியும். ஆனா என் கண்ணை நானே பார்க்க முடியாது, ஒரு கண்ணாடி மூலமா தான் பார்க்க முடியும். எனவே அது போல இறைவனை நான் என்ன செய்யணும்? அந்த அடியார்கள் மூலமாகவும் ஆலயங்கள் மூலமாகவும் தான் நம்ம பார்க்க முடியும் என்று அந்த கருத்தை இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மண் ஒன்றுதான், பாத்திரங்கள் பல. அது போல சிவபெருமான் ஒன்றுதான், அந்த ஒருத்தன் தான் எல்லா உயிர்களும் இருக்கின்றான். இந்த கண் மற்ற பொருளை பார்க்குது, ஆனா என்ன செய்யுது? தன்னை பார்க்காது, தன்னுடைய கண்ணை பார்க்க முடியாது. அது மாதிரி கண்ணோடு பொருந்தியுள்ள அந்த உயிரையும் பார்க்காது. அது எதுக்கு உதாரணம்? உயிர்கள் எல்லாவற்றையும் அறியுது, ஆனா உயிராகிய தன்னை அறிவதில்லை. அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவனை அது அறிவது இல்லை என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட கருத்து. இது சிவஞான போதம் சில பேர் படிச்சிருப்பீங்க. அதுல உதாரண வெண்பா வரும். இந்த உதாரண வெண்பாடு தான் காட்டிய கண்ணே தனை காணா. நான் கண்ணு மூலமா பாக்குறேன், கண்ணு தனை காணா. கண்ணுக்கு காட்டிய உள்ளத்தை கண் காணா. இந்த கண்ணுக்கு யார் காட்டுறா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த கண்ணுக்கு உயிர் தான் காட்டணும். இந்த உயிர் காட்டினால்தான் கண்ணு காண முடியும். கண்ணுக்கு காட்டிய உள்ளத்தை, இந்த கண்ணுக்கு காட்டிய இந்த உயிரை கண் காணா. இந்த கண்ணுக்கு தெரியாது. காட்டிய உள்ளம் தன்னை காணா. இந்த உள்ளமாகிய உயிர் தான் அது தன்னை அறியாது. உள்ளத்தின் கண்ணாய கல்வன் தான் உள்ளத்தின் கண். என பெருமான் தான் அந்த உள்ளத்துல கல்வனாக மறைந்திருக்கின்றான். அவன் மறைப்பு செய்கிறான். அவன் கல்வனாக மறைந்திருக்கின்றான். என்ற உள்ளங்கவன் கல்வனாக இருக்கின்றான் என்ற அந்த கருத்தை சொல்றாரு. கண்ணு கண்ணு என்பதற்கு பல பொருள். ஒன்று கண் என்பது இந்த கண்ணாகிய இந்த உறுப்பை குறிக்கும். இரண்டாவது கண் என்பது இடத்தை குறிக்கும். இந்த மேஜையின் கண்ண இந்த மேஜையின் இடத்தில் அர்த்தம். கண் என்பது 7ஆம் ஒற்றுமை உருவு இடப்பொருளை குறிக்கும். இந்த மேஜையின் இடத்தில் மேஜையின் கண் சொல்லுவாங்க. மூன்றாவது கண் என்பது அறிவை குறிக்கும். ஊனக்கண் ஞானம் உணராப்பதியை
ஞானக்கண்ணினில் சிந்தையை நாடி. அந்த ஊனக்கண்கிறது அந்த அறிவை வந்து குறிக்கும். அத ஊனமாகிய அந்த பசு பாசத்தை வந்து குறிக்கும். இந்த பசுஞானம் பாசஞானம் அதுதான் அத ஊனக்கண் ஞானம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தனை நாடி. ஞானக்கண் ஞான அறிவை வந்து குறிக்கக்கூடியது. அது பதிஞானத்தை வந்து குறிக்கக்கூடியது. இந்த பதிஞானமே கண்ணாக இருந்து உங்களுக்கு அந்த இறைவனை வந்து காட்டும். இதான் பெருமான் வந்து காணும் உபகாரம் காட்டும் உபகாரம் என்கின்ற 2 உபகாரத்தை வந்து பெருமான் செய்திருக்கின்றான் என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லிக்கிறார்கள். இன்னும் சில பதிப்புகள் வந்து ஒரு பாட்டு வந்து மிகையா இருக்கின்றது. யாரு புக்ல இருக்கு யாரு புக்ல இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. அது வந்து நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்றந்த இயங்கும் அயன் திருமாலவன் நன்றது செய்யும் மலர் மிசை மேலயன் என்றிவராகி இசைந்திருந்தானே. நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன். சிவதத்துவம் 5 நமக்கு தெரியும். சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரன், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையில தான் அயன், திருமால், ருத்ரன் போன்ற பல தெய்வங்கள் வந்து இருக்கின்றார்கள். இதை வந்து நம்ம வந்து நவந்தரு பேதம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நவம்னா 9 குறிக்கும். நவந்தரு பேதம்னா அந்த சிவம், சக்தி, நாதம், இந்து அதை பார்த்தா 4 ஆயிடும். அப்ப 4 ஆயிடுச்சு. இப்ப சதாசிவம் இந்த 4ம் வந்து அருவம் கண்ணுக்கு வந்து தெரியாது. சிவம் சக்தியும் கண்ணுக்கு தெரியாது, நாதம் வந்து கண்ணுக்கு தெரியாது. அது வந்து அருவத்துல இருக்கு. அது 4. சதாசிவம் வந்து அருவுருவம். அது உருவம்னு சொல்ல முடியாது, அருவம்னு சொல்ல முடியாது. அது அருவுருவமாக லிங்கமாக இருக்கின்றது. அதுக்கு கீழே வந்து மகேஸ்வரம் சுத்த வித்தை என்று அது இருக்கு இல்லையா? அத மகேஸ்வரம் வந்து இருக்கு. இப்ப சுத்த வித்தையில என்ன இருக்கு? அது 3 இருக்கு இல்லையா? அயன், திருமால், ருத்ரன். அயன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன் சேர்த்தா 4 ஆயம். இந்த 4 வந்து உருவம். இதே சதாசிவன் நடுவில் நிற்க அருவருவமா இருக்கு. மேல 4 அருவமா நிற்கிறது. சிவம், சக்தி, நாதம், இந்து. கீழே 4 உருவமா இருக்கு. மகேஸ்வரன், பிரம்மன், திருமால், ருத்ரன். இது 9 சேர்த்து நவந்தரு பேதம். பெருமானுக்கு நவந்தரு பேதம். இந்த நவந்தரு பேதத்திலே பெருமான் தான் இருக்கின்றான். இந்த திருமானுக்குள்ளும் பெருமான் தான் இருக்கின்றான். அயனுக்குள்ளும் பெருமான் தான் இருக்கின்றான். ருத்ரனுக்குள்ளும் பெருமான் தான் இருக்கின்றான். அந்த மாதிரி 9க்குள்ளும் பெருமான் தான் இருக்கின்றான். அந்த மாதிரி அவன் நிற்கிறது அது தற்சொரூபமாய் நிறைந்து நிற்கின்ற அந்த சிவம். சிவம் வந்து தற்சொரூபமா சொரூபத்துல வந்து இருக்கின்றது. அப்பேற்பட்ட சிவம் என்ன செய்யுது? அது 3ஆ மாறுது. ஒண்ணு வந்து லய சிவம், 2வது வந்து போக சிவம், 3வது வந்து அதிகார சிவம். லயம் சிவம்னா எல்லாத்தையும் தனக்குள்ள ஒடுக்கிக் கொள்வது. அந்த சக்திக்குள் வந்து சிவம் ஒடுங்கும் பார்க்கணும் இல்லையா? அதுபடி எல்லாமே கஷ்டம். அந்த சிவத்துக்குள் வந்து ஒடுங்கும். அதான் லய சிவம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலம் வந்து நீருக்குள் ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புக்குள் ஒடுங்கும், நெருப்பு வந்து காட்டுக்குள் ஒடுங்கும், காட்டு ஆகாயத்துக்குள் ஒடுங்கும். இப்ப எல்லாம் ஆன்மதத்துக்குள் ஒடுங்கும், ஆன்மம் வந்து வித்தியாசத்துல ஒடுங்கும், வித்தியாசம் சிவத்துல ஒடுங்கும். இந்த சிவத்துல சக்தி வந்து சிவத்துக்குள் ஒடுங்கும், சிவம் வந்து பரசிவத்துக்குள் ஒடுங்கும், அது பராபர சிவத்துக்குள் வந்து ஒடுங்கும். எனவே எல்லாவற்றையும் அவன் தான் வந்து நிறைந்து நிற்கின்றான். அப்பேற்பட்டவன் வந்து மகேஸ்வரன். மகேஸ்வரன் வந்து அதிகார சிவம்னு சொல்லுவாங்க. அவங்க அங்க அந்த அதிகார மலம் வந்து இருக்கும். மகேஸ்வரன், ருத்ரன், திருமால், அயன் இந்த 4 பேருக்கும் வந்து என்ன செய்யணும்னா அது அதிகாரம் இருக்கும். அது அதிகார சிவம். லய சிவம். அப்ப இது அதிகார சிவம். இப்போ போக சிவம் எது? போக சிவம்னா அந்த சதாசிவம். நடுவில் இருக்கிற அந்த சதாசிவம் தான் போக சிவமாக இருக்கின்றது. எனவே அந்த போக சிவம். எனவே லய சிவம், போக சிவம், அதிகார சிவம். எனவே தற்சொரூபம் சொரூப சிவம் என்றது அது அதிகார சிவமாகி அந்த மகேஸ்வரன் ஆகி அது சென்று அங்கு இயங்கும் அயன் திருமால் அவன். தனது ஆணை வழி சென்று இயங்குகின்ற அந்த ருத்திரன், திருமால், அந்த தாமரையில் உள்ள அந்த பிரம்மன் என்று இவர்களாக இசைந்திருந்தானே, பொருந்தி இருந்தானே. இதற்கு காரணம் அவனுடைய துரோபாவம் என்கின்ற அந்த மறைப்பு சக்தியின் மூலமாக அந்த மூவரின் மூலமாக அவன் முத்தொழிலை செய்கின்றான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னொன்னு கருத்துனா அந்த அயன் என்பதை அஜன்னு சில பேர் வந்து பொருள்கிறாங்க. ஜென்னா பிறப்பது, அஜன்னா வந்து பிறக்காதது. பெருமான் தான் வந்து பிறப்பார் இல்லையா? அதாவது அஜன் அயன் என்பது அஜன் என்பதை திரிபாவம் கொள்கின்றார்கள். அது மயன், மயன் என்பதை மாயன், மாயனுடைய குறுக்கு, மாயன் மயன் என்று குறுகி நின்றது
என்று சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் பெருமான் தான் அந்த மூவராக பிரம்மனாக, திருமாலாக, ருத்ரனாக கறந்து நிற்கின்றான். இதன் மூலமாக அவருடைய துரோபாவம் உணர்த்தப்பட்டது என்ற கருத்தை சொல்லி இன்றைய திருமந்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா சிவசிதம்பரம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை ஒருசை தனிவேல் வாழ்க, புக்குடம் வாழ்க, செவ்வேல் எரிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்ற சீரடி அழுத்தோடு வணங்கி நிறைவு செய்கின்றேன். அடியார்கள் மக்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம், ஐயங்களை கேட்கலாம், இல்லை அந்த நிறைவு செய்து விடலாம்.